ஒரு குவலையா பீடத்தை அழித்தார். சூழல் பலபல வல்லான் எங்கெங்கோ யாரோ கம்சனை கண்ணனாக அவதரித்து முடித்தார். குவலையா பீடத்தை அழித்தார். அதே ஹிரண்யாட்சனை ஹிரண்ய கசிபுவை வராக பெருமானாக நரசிம்ம பெருமானாக அழித்தார். இப்படி அனைவரையும் நியமிக்கிறார். பலி முதலானவர்கள் இவர் ஆட்சிக்குட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு தோணும். அப்ப எடுத்த எடுப்பிலேயே இவர் நல்லத்தெல்லாம் முடிச்சு விடுறதானே, எதுக்காக இவர் காத்துன்னு இருக்கணும்? எல்லாரும் இவர் சொல்படி நடக்கணும். சாமி இது எங்களுக்கு தெரியும், ராமன் சீதையை தொலைச்சிட்டு தேடுறாப்புல தேடுறார், அதுக்கு எங்களை அழ சொல்றீர், அவருக்கு தெரியாதான்னு 10 மாசத்துல கண்டுபிடிச்சிருவார்னு. எங்களுக்கு தெரியாது, நாங்க அழறோம், இது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க கூட தான் அழாத இருப்போம்னு சொல்லிடுவோம். இப்போ அப்படி பெருமாள் பண்ணிவிடுறதில்லை. அவதாரங்கள் பண்ணுகிற போதும் உண்மையாகத்தான் நடந்து கொள்ளுகிறார். ஆனா அவருக்கு தெரியும்னு இருக்கிறது வாஸ்தவம். தெரியும்னாலும் ஜீவாத்மாக்களுக்குன்னு ஒரு சுவாதந்திரத்தை கொடுத்து வச்சிருக்கார். நீ பார்த்து முடிவெடுத்துன்னு வா, அது வரைக்கும் நான் குறுக்க நுழையவே மாட்டார். இந்த ஜீவாத்மா ரொம்ப மோசமா போய் சமுதாயம் கட்டுப்படணும்னா தான் அவர் கொல்றதுக்கு வரார். ஹிரண்யகசிபுவை கொன்னாரே, ஹிரண்யாட்சனை கொன்னாரேன்னு எடுத்தெடுப்புல செய்ய மாட்டார். அவன் திருந்தட்டன்னு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பார். இனிமே இவனால மத்த பேருக்கு ஆபத்துன்னதான் கொல்லுவா. காட்டு வனத்துறையார் இருக்காள், ஒரு சிறுத்தை புலி நாட்டுக்குள் நுழைந்ததுன்னு பத்திரிகையில போடுவோம். உடனே எல்லாம் அவ போய் கொண்டுட மாட்டா, ஆந்தனை உயிரோட பிடிக்கிறது தான் பாப்பா. ஆனா அது பண்ற அட்டகாசம் மக்கள் எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சது, இவாள் சுட்டுடுவாள் இல்லையோ. அதே போலத்தான் பகவான். இப்போ இது ஒண்ணுமில்ல, சரி உயிரோட பிடிப்போம் திருத்திருவோம்னு பார்ப்பார். ஆனா இவனால மக்களுக்கு ஆபத்து வர்றதுன்னு சொன்னா அப்ப அழித்து தானே தீர வேண்டும். அப்படி நியமஹா, இவனுடைய நியமனத்துக்கு அனைவரும் உட்பட்டவர்களே. இப்ப கடைசி திருநாமம் 164வது திருநாமம் யமஹா. 164 யமஹா. யமஹன்னா ஒருவேளை யம தர்மராஜனே சொல்றாரு ஒன்னால். யம தர்மராஜன் இவர் ஆளுகைக்கு உட்பட்டவர் தானே, அதனால சொன்னதுனால ஒன்னும் தப்பில்லை. யமனும் இவரால் நியமிக்கப்படுபவர். ஆனா இங்க யம் சப்தத்துக்கு அழகா அர்த்தம் சொல்றார். ய பிருத்திவீம் அந்தரோ யமயதி ய ஆத்மானம் அந்தரோ யமயதி இது பிரதிதத்துவம் அந்தர்யாமி பிராமணே. இங்க யம் என்ன சொல்றது? ஒவ்வொரு தத்துவத்துக்குள்ளையும் அந்தர்யாமியா இருக்கார். இதுக்குள்ள இருக்கார், இதுக்குள்ள இருக்கார், இதுக்குள்ள இருக்கார். ய பிருத்திவீம் அந்தரோ யமயதி ய ஆத்மானம் அந்தரோ யமயதி என்பது சாஸ்திர வாக்கியம். இது உபனிஷத்து சொல்றது. அந்தர்யாமி பிராமணம்னு ஒரு உபனிஷத் பாகம். அதுல எல்லாருக்குள்ளேயும் பகவான் அந்தர்யாமியா இருக்காருன்னு விளக்கமா சொல்லிட்டு இருக்கு. எப்படி இருப்பார்னால், பிருத்திவிக்குள்ள பகவான் தான் அந்தர்யாமியா இருக்கார். 2 சப்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? அந்தராத்மான்னு ஒரு சொல், அந்தர்யாமின்னு ஒரு சொல். அந்தராத்மான்னா அவர் ஆத்மாவா உள்ள இருப்பார், அவர் அனைவருக்கும் ஆத்மாவா இருப்பார், மத்த அத்தனை அவருக்கு சரீரமா இருக்கும். இதுக்குதான் அந்தராத்மான்னா சொல்லுக்கு அர்த்தம். அந்தராத்மான்னு எப்ப சொன்னாலும் சரீராத்ம பாவம்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவர் ஆத்மாவா இருப்பார், நாம் எல்லாம் சரீரமா இருக்கோம். இது உள்ள ஆத்மா, இது சரீரம். நான்கிற ஆத்மாவுக்கு இது சரீரமா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் சரீராத்ம சம்பந்தம் இல்லையோ? அத போல ஒவ்வொரு ஜீவனுமே பகவானுக்கு சரீரம். அப்ப நாம் எல்லாரும் அவருக்கு சரீரமா இருக்கோம், அவர் ஆத்மாவா இருக்கார். அந்த ஆத்மாவா அவர் உள்ள புகுந்திருக்கார், அதனாலதான் அந்தராத்மான்னு பேர். ஆனா அந்தர்யாமின்னு சொல்றோம் இல்லையோ? அந்தர்யாமின்னு சொன்னால் உள்ளே புகுந்து நியமிக்கிறார்னு அர்த்தம். யமுங்கிற தாத்து நியமனம்ங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. ஆட்சி செலுத்துகிறார், அனைவரையும் தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார், அனைவரையும் ஆணை செலுத்துகிறார். பிருத்திவியும் அந்தரோ யமயதி, பிருத்திவிக்குள்ள இருந்து அந்தரஹா யமயதி, உள்ள இருந்து நன்கு ஆட்சி செலுத்துபவர் யாரோ? ஆனால் யம் ஆத்மானம் அந்தரோ யமயதி யம் ஆத்மானம் வேத, ஆத்மாக்களுக்கெல்லாம் உள்ள இருந்து ஆட்சி செலுத்துறார். அந்தோ சாஸ்திரம் ரொம்ப கவலைப்பட்டு சொல்றது அந்தோ. ஆனா இந்த ஜீவாத்மாக்கள் அவர் அந்தராத்மானே தெரிஞ்சுக்கல. பிருத்திவிக்குள்ள இருந்து ஆட்சி செலுத்துறார். அந்தோ இந்த பிருத்திவி அவர் உள்ள இருந்து ஆட்சி செலுத்துறாருன்னே தெரிஞ்சுக்கல. எல்லாத்துக்குள்ளேயும் ஆட்சி செலுத்துகிறார், எதுவுமே அவர் உள்ள ஆட்சி செலுத்துறாருன்னு தெரிஞ்சுக்கவே இல்லை. இத சொல்றதுல வேதத்துக்கு என்ன வருத்தம்னா, பிருத்திவி தெரிஞ்சுக்கலே போனா போறது விட்டுடுறேன், மரம் தெரிஞ்சுக்கலே போனா போறது, அக்னி தெரிஞ்சுக்கலே போனா போறது, ஆத்மாவே நீ தெரிஞ்சுக்காத விட்டியே கவலையா இருக்குங்கிறது. ஏன் அதுவும் தான் தெரிஞ்சுக்கல, நானும் தான் தெரிஞ்சுக்கலனா அதுக்கு ஞானம் இல்லே, தெரிஞ்சுக்கல. நீ இருக்குன்னு சொல்லிட்டுனா தெரிஞ்சுக்காத இருக்கு. இப்ப உபன்யாசம் 3 நாள் முடிஞ்சு போச்சு, சுவாமி சாஸ்திரநாமத்துல அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுதோ, நான் மாட்டுக்கு முடிஞ்ச உடனே கிளம்பி போயிருக்கணும். தேவையில்லாத இங்க இருந்த 10 பேரை கூப்பிட்டு சுவாமி நன்னா கேட்டீங்களா, அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுதோன்னா அதுல ஒருத்தர் இப்படி தரைய தட்டி காமிச்சார். இவர் எதுக்கு இப்ப தலையை தட்டுறாருன்னா, அதுக்கு என்ன புரிஞ்சுதோ அதுதான் எனக்கும் புரிஞ்சுது, இதுக்கும் ஒண்ணும் புரியல எனக்கும் ஒண்ணும் புரியல, அதுக்கு புரிஞ்ச அளவுக்கு தான் தனக்கும்னார். பதில் என்ன தெரியுமா சொல்லணும்? சுவாமி அதுக்கு புரியாதது தப்பு இல்லையா, அது ஜட பொருள், உமக்கு புரியாதுதான் தப்பு. நீர் ஆத்மா ஞானமுடையவன் பேர் வச்சுன்னுட்டு புரியலேன்னு சொன்னால். ஆனா சாஸ்திரம் இப்ப வருத்தப்படுறதே அதுதான். எல்லாத்துக்குள்ளயும் அவர் இருக்கார்,
ஆனா ஒண்ணு கூட அவர் உள்ள இருக்காருன்னு தெரிஞ்சுக்காமலே படுத்தேன். அதை யார் தெரிஞ்சு கொள்ளுகிறானோ அவன் தான் ஞானின்னு பெறுகிறான், அவன் யோகி ஆகிறான், அவன் பகவானை அணுகுகிறான். ஆக யமஹ ஆழ்வாரே சாதிக்கிறார், உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன் இல்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதியன்னு வெள்கிப்போ என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே. திருமாலையில தொண்டரடிப்புடியாழ்வாருடைய பாசுரம். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் ஒரு பாட்டு, இன்னொரு அழகான பாசுரம் சேர்த்து சொல்றேன். இப்போ உள்ளத்தே உறையும் மால், நம்ம உள்ளத்துக்குள்ள பகவான் உரையறார். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா, அவரை ஒரு நிமிஷம் நினைக்கிறதுக்கு எனக்கு உள்ளமே இல்லையா, உள்ளத்துலதான் அவர் உட்கார்ந்துருக்கார். ஆனா அவரை உள்ளணும் இல்லையோ, உள்ளுதல்னா நினைத்தல் அர்த்தம். தமிழ் ரொம்ப அழகான சொல், உள்ளுதல் நினைத்தல். ஆழ்வார் மற்றொரு இடத்துல சாதிக்கிறார், பெருமாள் எங்கெங்க இருப்பார்? மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் உள்ளுவாறு உள்ளத்து உள்ளான். யாரெல்லாம் உள்ளத்திலே நினைப்பர்களோ, உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன் இல்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு. அப்ப உள்ள இருக்கிற பெருமான் என்ன நினைக்கிறாருன்னு கூட நமக்கு தெரியறது இல்லை. இப்போ அவர் உள்ள இருக்கிறாருன்னே புரிஞ்சுக்கலையோ இல்லையோ. ஆனா ஆச்சரியம் என்னன்னால், நாம எதை நினைக்க போச்சேவோ அந்த நினைவனுடைய ஊற்றுவாயிலேயே அவர் தான் உட்காந்துருக்கார். கோவிலுக்கு போலாமா, இன்னைக்கு வேண்டாமா, இப்போ மணி என்னாச்சு, மணி இப்போ ஆச்சு, இப்போ 7:50 ஆச்சு, இனிமே கிளம்பி போனா சனிக்கிழமை கொஞ்ச நாய் திறந்து வச்சிருப்பா, வாஸ்தவம் தான், இருந்தாலும் போகணும் வரணும், திரும்ப வண்டி எல்லாம் கிடைக்குமா தெரியல, அதனால போலாமா வேண்டாமான்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இது ஒவ்வொன்றும் இவன் நம்ம கோவிலுக்கு தான் வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான்னு அவருக்கு தான் முதல்ல தெரியுமா. இவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரோ இல்லையா அந்த இடத்துல. இப்போ இவன் எதை இந்த மாதிரி நமக்கு யாரான்னு நம்மளை பத்தி நினைக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது, ராத்திரி தூக்கமே வராது, வாழ்க்கை வாழவே மாட்டோம். சரி ஏதோ பைத்தியமே பிடிச்சி எங்க போடுமோன்னு தோணி போடும். ஆனா உட்கார்ந்து இருக்கார், ஒருத்தன் இல்ல. இது நம்ம ஒத்தன் நினைக்கிறத பத்தி தெரிஞ்சிட்டாலே ஆபத்து. இத போல ஒத்தொத்தர் உள்ளத்திலையும் உட்கார்ந்து அவனவன் என்ன நினைக்கிறான். நாஸ்திகர்கள் அத்தனை பேரும் இல்லவே இல்லை. ஓ, நான் கொடுத்த நாக்க வச்சுட்டா சொல்றேன், கொடுத்ததே நான். ஆனா அந்த நாக்கையும் வாங்கிட்டு இல்லேன்னு பேசிட்டு இருக்கான். உண்டுன்னுவர் பெரிய வித்வானா இருந்து அவர் வீட்டுல நடக்க கூடாது எதான் நடந்துட்டாலும், இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பக்தியோட இருந்தேனே இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு உடனே கேட்டு விடுறார். இந்த நனவத்தனையும் உள்ளே இருந்து யோசிச்சுட்டு இருக்கார். அப்படின்னா பெருமாளுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான குணம் உதாசீனத்தான்னு பேருது. இதை நம்ம நன்னா கத்துக்கணும். ஆனா சுலபத்துல இது வரவே வராது. எது நம்மை சுத்தி நடந்தாலும் உதாசீனர்களா இருக்கணும். நம்ம கடமை என்னவோ அதை செய்யணும். மற்றபடிக்கு வெய்வா வாழ்த்துவா நடப்பா ஓஹோன்னுவா, இன்னைக்கு தூக்கி ஆகாசத்துல வைப்பா, நாளைக்கு தூக்கி பாத்தாளத்திலேயே தள்ளுவா, என்னமோ. ஆழ்வார் ஒரே பாட்டுல சொன்னார், ஆறானும் ஆதானும் செய்க. யாரும் எத்தவனா பண்ணட்டும், அதை பத்தி நாம கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் கவலைப்படுவோம். இப்ப கார்த்தால பார்த்தீள் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா இருந்ததுன்னா 4 பேர் வயசானவா உட்காந்துருப்பா. நிச்சயமா நாளுல இருந்து இந்த நாட்டை இவா 4 பேர் தான் மந்திரியா இருந்தா ஆள போறாங்கிற அளவுக்கு பேசிட்டு தருவா. நமக்கு பார்த்தா தோணும், ஒண்ணுமே இல்ல, ராத்திரி பேர் சாப்பிட்டுட்டு படுத்துன்னு தூங்க போறாய்வா, இவ்வளவு வேகமா இவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்காள் என்னால். அதைத்தான் அழ்வார் சொல்றார், ஒரு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நாம நினைக்கிறது அமோகமா இருக்கணும், வீணாகாத இருக்கணும். நம்மால எந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அங்கதான் நம்ம பேசணும். ஆனா அதை பண்ண மாட்டோம். அப்படின்னா எல்லாத்தையும் தள்ள போட்டுக்கிறதுன்னு அர்த்தம். போண்டா என்ன ஆயிடுறது, இருக்கிற இந்த சின்ன மனசு அழுக்கப்படுறது. அதுல இருக்கிற இடவெளி குறைச்சல், அதுக்குள்ள எத்தனை போட முடியுமோ போடணும். நம்ம என்னென்னமோ இருக்கிறதெல்லாம் கொண்டு அதுல போட்டோம்னா அப்ப உட்கார வேண்டிய பெருமாளை வெளியில தள்ளி விடுறோம். அவர் அங்க உட்கார்ந்து இருக்கணும், அவருக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கலன்னா நன்னா இருக்க வேண்டாமா. வெறும் குப்பை சட்டை சுத்தி வர இருந்ததுன்னா எங்க அவர் உட்காருவார். நன்னா சுத்தம் பண்ணி கோலமெல்லாம் போட்டு பெருக்கி மொழிகி விளக்கேற்றி பெரிய துப்பட்டெல்லாம் போட்டு நன்னா போட்டு வச்சது நன்னா உட்காந்துப்பார். அது எதுன்னா மத்த எந்த எண்ணங்களையும் விட்டு விட்டு அவனையே நினைத்தல். அதைத்தான் சாதிக்கிறார். உள்ளுவார் உணர்வொன்னில்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு. உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய். ஆழ்வார்களே 3 ஆழ்வார்கள் இந்த பாசுரம் பாடின ஒரே பாட்டு. உளன் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமனென்னும் உளன் கண்டாய். நன்னெஞ்சே பகவான் உத்தமன், அவன் உன் நெஞ்சுக்குள்ள இருக்கான். உத்தமன் என்னும் உளன் கண்டாய். திருப்பி ஆழ்வார் கேட்டார், தெரியலையே நெஞ்சு சொல்றது இருக்காரா தெரியலையேன்னா, உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய். யார் அவனை நினைக்கிறானோ அந்த நெஞ்சத்துலதான் இருப்பார், மற்ற நெஞ்சத்துல இருக்க மாட்டாரானா இருப்பார். மாட்டுக்குள்ளயும் இருக்கார், ஆட்டுக்குள்ளயும் இருக்கார், விசிறிக்குள்ளயும் இருக்கார், மின்சாரத்துக்குள்ளயும் இருக்கார். அதை போல உனக்குள்ள இருப்பார். ஆனா இருக்கேன்னு சொல்லிக்க மாட்டார். எப்ப சொல்லிப்பார், இருக்கார்னு நீ நினைச்சியானா இருக்கேன்னு அவர் சொல்லிடுவார். இவ்வளவுதான், ரொம்ப சுலபம். அப்ப உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய். உளன் கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய். வெள்ளத்து மேயானும் வேங்கடத்து மேயானும்
வெள்ளத்தில் பார்க்கடல்ல எழுந்துள்ளிருக்கார், திருவேங்கடத்தில் இருக்கார், எங்கும் சயனிச்சிருக்கார். அது அத்தனை விட்டுட்டு பனிக்கடலில் பள்ளிகோள பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலுள் வாழ வந்த மாயமளான நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னன் உனக்கிடமா இருக்க என்ன உனக்குறித்தாக்கினியேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பரமதத்தை விட்டுட்டு திருப்பார்கடலை விட்டு சூரிய மண்டலத்தை விட்டுட்டு இங்க வரார். எதுக்குன்னா இவனுக்கு நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தோட. அதைத்தான் யமஹாங்கிறார். அப்ப பகவான் நம்மை நன்கு நியமிக்கிறார். சர்வச்சாகம் ஹிருதி சந்நிவிட்டா மத்த ஸ்பிருதிஞானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேத விதேவச்சாகம் சர்வச்சாகம் ஹிருதி சந்நிவிட்டா. எல்லா ஜீவர்கள் அவவா சரீரம் எடுத்துட்டு இருக்காளோ இல்லையோ, அந்தந்த சரீரத்துக்குள்ள நான் உட்காண்டிருக்கேன். சர்வச்சாகம் ஹிருதி, அவனுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கேன். மத்தஹா ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச, எனக்கு வசப்பட்டுத்தான் இவனுக்கு ஸ்மிருதி ஞானம் அபோகனம். ஸ்மிருதின்னு சொன்னா நினைவு வர்றது, ஏற்கனவே இருக்கிறது இப்ப நினைச்சுக்கிற மூலியம். ஞானம்னா முதல் தரையா ஞானம் ஏற்படுறது, அபோகனம்னா மறதி. மூணுமே தன்னாலதான் விட்டார். ஒருத்தருக்கு ஞாபகம் வந்தாலும் புதுசா தெரிஞ்சாலும் மறந்துட்டாலும் உள்ளத்துல நான் தானே உட்காண்டிருக்கேன் அதனாலதான். அப்படியே தாப்பனார் வேடிக்கையா சொல்லுவார், உபன்யாசம் சொல்லிட்டே இருக்கே ஏதோ தப்பி படுத்து பொய் ஆழ்வாருங்கிறதுக்கு பதில் திருமணி ஆழ்வார்ட்டோம். பாட்டு அப்பப்ப மாறி பெறும் இல்லையா, ஏதோ இந்த பாட்டு அந்த பாட்டு ஞாபகம் வருது, இருக்கிறதுக்குள்ள சொல்லிடுறோம், தப்ப மாட்டோம். இருந்தாலும் ஒருவேளை தப்பிடலாம், எப்போவாவது தப்பிடுத்து. ராமானுஜர்னு சொல்றதுக்கு ஆள வந்தார்னு வந்து விடலாம், இது வேணா தப்பலாம் இல்லையோ, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அதுவும் பகவத் அதீனம் தான். அவர் தானே சொன்னார், இப்போ நீ மறந்தாலும் என்னாலேன்னு சொன்னாரோ இல்லையோ. இத்தனை நாள் ஞாபகம் வந்ததா இல்லையா, ஞாபகம் வந்தது அவரால் தான், மறந்தது அவரால் தான். ஆனா இதை சொல்லி தப்பிச்சுக்க கூடாது. அதுக்குன்னு எத்தையோ சொல்லிட்டு எல்லாம் மறதிக்கும் பகவான் தான் காரணம்னு சொல்ல போனான்னா, அந்த அளவுக்கு பிரபன்னனா அவரை நம்பி இருக்கிறவன் அதையும் சொல்லலாம்னு அர்த்தம். அந்த அளவுக்கு மொத்தத்தையும் அவர்கிட்ட விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப தாராளமா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். உடம்பு சரியினாலும் எங்கேயும் போக மாட்டேன் சுவாமி, அவர் காலில் தான் நிற்பேன். என்ன ஆபத்து வந்து பணமே இல்லைன்னாலும் எங்கேயும் போக மாட்டேன் சுவாமி, அவர் காலில் தான் நிற்பேன். அப்படி சொல்லச்சே எனக்கு மறந்தாலும் அவர் தான் சொல்லலாம். மத்த எல்லாத்தையும் அவர் திருவடின்னு நம்பினோம்னா மறதியும் அவர் தான், நான் தப்பு பண்ணாலும் அவர் தான். ஆனா மத்ததுக்கெல்லாம் நான் பண்ணிடுவேன், ஆனா தப்பு பண்ணா மட்டும் அவரை காரணம் காட்டிவிடுவேன்னா அப்படி செய்யக்கூடாது இல்லையோ. ஆக வாமனமூர்த்தியினுடைய திருநாமங்கள் முற்று பெற்றன. யமஹா உபேந்திரோ வாமன பிராம்சு அமோக சுச்சிருர்ஜிதா அதீந்திர சங்கிரஹ சக்ரஹ விரந்தா நியமோ யமஹ அதீந்திரஹ. நடுவுல ஒரு திருநாமம் ஊர்ஜிதா பார்த்தோம், 158வது திருநாமம். 159வது திருநாமம் அதீந்திரா, நடுவுல விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அதீந்திரா 159. அப்படின்னா இந்திரியங்களுக்கு தாண்டி இருக்கிறவர், இந்திரியங்களுக்கு அகப்படாதவர். இந்திர அனுஜத்வேபி ஐஸ்வர்யேன அபதானேன தம் அதிக்ராந்தஹ அதீந்திரஹா. இந்திரனை தாண்டி இருக்கிறவர், வெறுமை தாண்டி செயல்களால தாண்டி இருக்கிறவர் மட்டும் பார்த்தோமோ இல்லையோ. அது மட்டுமல்ல, நம்ம இந்திரனுக்கு தம்பியா இருக்கார், ஆனா செயல்களால தாண்டி இருக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு அர்த்தம் பார்த்துட்டோம். அது இந்திர செயலை மட்டும் இல்ல, யாருடைய செயலையும் தாண்டித்தான் இருக்கிறார். ஒருத்தருடைய செயல் இல்லாமல் அனைவரையும் சார்ந்து இருக்கிறார். அதீந்திரஹ சங்கிரஹ சர்க்கஹ நீதா திருதாத்மா நியமஹ யமஹ. அத்தோட 164 திருநாமங்கள் முற்று பெற்றன. வாமனமூர்த்தியினுடைய அவதாரம் முற்று பெற்றது. அடுத்து இனிமே ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 18வது ஸ்லோகத்தினுடைய திருநாமங்களை பார்க்க போறோம். வேத்யோ வைத்திய சதா யோகி வீரஹா மாதவோ மது. இது அடுத்த சில திருநாமங்கள். இப்ப இதெல்லாம் பொதுவா சொல்லிட்டு வரப்போறார். 165 இருந்து 170வது திருநாமம் வரை 6 திருநாமங்களாலே பகவானே காப்பாளன், பகவானே இனியவன், இது ரெண்டு தான் சொல்ல போறார். அவர் தான் ரக்ஷகன், அவர் தான் போக்கியம், எல்லாரையும் காக்குறார், அதே சமயம் ரொம்ப போக்கியமா இருக்கார். ரக்ஷகத்துவம்னா காக்கும் தன்மை, போக்கியத்துவம்னா சுவையன், சுவையன்னா ரொம்ப இனிமையானவா இருக்கார். நம்ம காப்பாத்துறதெல்லாம் இனிமையா இருக்காது, இனிமையா இருக்கிறதெல்லாம் காப்பாத்தும்னு சொல்ல முடியாது. கத்தி காப்பாத்தும், துப்பாக்கி காப்பாத்தும், அதை நெய்யை குத்தி சாப்பிடலாமா? அது பண்ண முடியாது சாமி. கத்தி துப்பாக்கிக்கெல்லாம் நெய் குத்தி சாப்பிடலாமான்னா, சக்கரை பொங்கல் நெய் குத்தி சாப்பிடலாம். அப்ப யாராலும் திருடம் வந்தா சக்கரை பொங்கல் வச்சு சண்டை போடலாமா? பண்ண முடியாது இல்லையோ. அப்ப கத்தி ரட்சிக்கும், சக்கரை பொங்கல் இனிக்கும். இது அது ஆகாது, அது இது ஆகாது. ஆனா பெருமாள் ரெண்டாவும் இருப்பாருங்கிறார். ரட்சிக்கிறது அவர் தான், இனிக்கிறது அவர் தான். எது ரட்சிக்குமோ அதுவே போக்கியமா இருந்தா நன்னத்தானே இருக்கும். மருந்து விருந்தானா போலே, மருந்து எப்பவும் தனியா இருக்கும், விருந்து எப்பவும் தனியா இருக்கும். மருந்தே விருந்தாயிட்டா, விருந்தே மருந்தாயிட்டா. பால் போலே, பால் பித்த வியாதி இருந்ததுன்னா பாலை சாப்பிட்டா சரியா போடும். பாலை மருந்தா சாப்பிட்டேன், வியாதி இருக்கிற வரைக்கும் பால் மருந்துன்னு வச்சுங்க.
சாப்பிட்டேன், வியாதி சரியா போச்சு. அதுக்கப்புறம் அதே பாலை வச்சு பாயசம் பண்ணி சாப்பிட வேண்டியதான், விருந்தாயிட போறது. அப்ப மருந்தா இருந்த பாலே விருந்தாயிடுத்துன்னா நன்னத்தானே இருக்கு. அதே போலத்தான் இங்க சொல்றார், பகவானே தான் ரக்ஷகன், பகவானே தான் போக்யன், காப்பவனும் அவன்தான், பரமபோக்கியமா இருக்கிறவரும் அவர்தான். வேத்யா வைத்யா சதாயோகி வீரஹ மாதவஹ மதுஹு. இதுல முதல் திருநாமம். 165வது திருநாமம் வேத்யா ஏவம் ஆவிர்பூய பிரகடித அதீந்திரிய மகிமத்வாத் சர்வைஹி வேதித்தும் சக்கியஹ வேத்யா. சாதாரணமா பெருமாளுக்கு ஒரு பெருமை, நம் இந்திரியங்களை தாண்டி இருக்கிறவர், அப்படி தெரிஞ்சுட முடியாது. எம் பரோக்ஷம் உபதேசதஸ்திரை நேதி நேதி பரபர்யுதாசதா என்ன கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல சாதிக்கிறார். வரதராஜ பெருமாளே, வேதமெல்லாம் என்ன சொல்றது? உன்னை கண்களால் காண முடியாதுன்னு சொல்றது, கண்களுக்கு அப்பாற்பட்டவன் சொல்றது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பின்ன நீ எப்படி இந்த ஹஸ்திகிரிக்கு மேல வந்திருக்க? உன்னை பார்க்கவே முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா நீ ஒருவேளை வேதத்தை ஏமாத்திட்டியோ? நான் பாக்குறேன் என்ன. இப்ப நாம பெருமாளை சேவிச்சுன்னு தான் இருக்கோம், ஆனா சாஸ்திரம் சேவிக்க முடியாதுங்கிறதே. அவன் கண்ணுக்கு விருந்தாகான், கண்ணுக்கு காட்சியாக மாட்டான். ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம், அவனை கண்ணால பார்க்கவே முடியாதுங்கிறது. ஆனா பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறச்சே தேவ பெருமாளா இருக்காரு, அனந்த பத்மநாபனா இருக்காரு, நம்பெருமாளா இருக்காரு, திருவேங்கமுடையானா இருக்காரு. என்னால் அது ஒன்னுக்காக இருக்கார். என்னத்துக்காக இருக்காருன்னா இப்ப பதில் சொல்ல போறார். வேத்யா ஏவம் ஆவிர்பூய, இப்படி வாமனாவதாரம் பண்ணி திரிவிக்ரமாவதாரம் பண்ணாரு. எதுக்குன்னால் பிரகடித்த அதீந்திரிய மகிமத்வாத், நம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற மகிமை இருக்கிறவர். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த மகிமையை தம் பக்தன் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? தெரிவதற்கு அப்பாற்பட்ட மகிமை இருக்கிறவர். இப்ப நமக்கு என்ன தெரியுமோ ஒரு புரிய வைக்கணும். ஒண்ணு அந்த மகிமையை தெரிய வைக்கணும், அல்லது தெரிவதற்கு அப்பாற்பட்ட மகிமை உடையவர்னு தெரிய வைக்கணும். இந்த ரெண்டு காரியம் ஒரு பண்ணணும் இல்லையோ? ஒன்னும் மகிமை என்னன்னு சொல்லிட்டோம், அது கஷ்டம் சுவாமி. அப்ப இன்னொன்னு சொல்லும், மகிமையை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிய வச்சிரும். இந்த ரெண்டுல எது இருந்தாலும் சரி. இப்போ பிரம்மத்தை நாம தெரிஞ்சு விடலாமான்னால் தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கலாம், இவ்வளவுதான் முடியும். இப்போ உன்னால தெரிஞ்சுக்க முடியுமோ? ஓ, என் அறிவுக்கு அப்பாற்பட்டவர்னு தெரிஞ்சுனுட்டேன். யார ஞானின்னு சொல்லுவா? பிரம்மத்தை தெரிஞ்சுனுட்டேன்னு சொன்னான்னா அவன் அஜ்ஞானின்னு விடுவா. அதெல்லாம் அவர் எங்க சுவாமி தெரிஞ்சுக்க? நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டவனா சம்பாவனை விடுவா. இது என்ன சுவாமி தெரியாதுங்கிற அறிவு இப்போ? ஆனா இவருக்கு சம்பாவனையா நான் தெரியாதுன்னு சொல்றதுக்கு தான் இத்தனை முயற்சி எடுத்தார் சுவாமி. வேதெல்லாம் 4 சாஸ்திரம் படித்தார், இதிகாச புராணம் முழுக்க தெரிஞ்சின்றார், என்னென்ன ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தமோ தெரிஞ்சுட்டார். கடைசியா ஒரே ஒரு எழுதியிருக்கிறார், இவனை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். இதுக்கு முதல் நாளே சொல்லிருக்கலாம் என்னால், அது சொன்னா எடுபடாது. இத்தனையும் படிச்சுட்டு அறிவுக்கு அப்பாற்பட்டவன் தெரிஞ்சுக்கணும். அறிவில்லை இல்ல, அறிவு நிறைய இருக்கு, ஆனா அந்த நிரம்ப இருக்கிற அறிவுக்கு அப்பாற்பட்டவன். ஆனா நாம சொல்றதுன்னா அறிவே இல்லை, அதனால அப்பாற்பட்டவன். இல்லாம அப்பாற்பட்டவன் சொல்லக்கூடாது, அனைத்து அறிவினாலும் ஆராய்ச்சி பண்ணணும், பண்ணி அப்பாற்பட்டவன் சொல்லணும் இல்லையோ? அதத்தான் வேத்யா அறிந்து கொள்ளப்படுபவன், புலன்களால் அறியத்தக்கவன். வேத்யன் வேதனன், நாமெல்லாம் வேத வித்து தெரிந்து கொள்ளுதல் அர்த்தம். நாம வேத்தா, நாமெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவா. பகவான் வேத்யன், வேத்யன்னா அறியப்படுபவன், புலன்களால் அறியப்படுபவர். எந்த புலனால்? இத்தனை பேர் பார்த்திருக்காளே, மகாபலி எதிரி பார்த்துட்டான், நமுச்சி எதிரி பார்த்துட்டான், சுக்கராச்சாரியர் தடுத்தவர் பார்த்திருக்கார், இத்தனை பேர் பார்த்திருக்காள். அப்ப தன் மகிமையை அடியார்கள் கண்கொண்டு பார்க்கும்படிக்கு, அதனால் தான் அறிந்து கொள்ளும்படிக்கு இருக்குபவன். ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சொன்னார், கட்கிலி கண்ணால பார்க்க முடியாதவனே உன்னை காணுமாறு அருளாயினார். இது 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில பாசம். கங்குலும் பகலும் கண்டுயிலறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும், தாமரை கண்ணன்னே தளரும், எங்கனே தரிக்கே நுண்ணவிட்டென்னும், இருநிலங் கைதொடாவிருக்கும், செங்கையல்பாய் திருவரங்கத்தாய் செங்கையல்பாய் நீர். ஆச்சரியமா காவேரிக்கு நடுவில் சேனிச்சுருக்கிற பெருமாளே, இவள் திறத்து என் செய்திட்டாய், என் பெண்ணை பத்தி என்ன நினைச்சுருக்கேன்னு நம்மாழ்வாருடைய தாயார் திருவரங்கம் ரங்கநாதனிடத்துல கேட்கிற பாசுரம். அதுல ஒரு பாட்டு இது, கட்கிலி உன்னை காணுமாறு அருளாய். கண்ணுக்கு தெரியாதவனே நாம் பார்க்கும்படி கொடு. ஒண்ணுக்குன்னு அப்படியே முரண்பட்டு இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாதவனேன்னு பேரை சொல்லி கூட்டுட்டு, ஆனா நான் காணும்படி வான்னு சொன்னால்னால், கண்ணுக்கு தெரியாதவன்கிறது உன் பெருமை. உனக்கு இன்னொரு பெருமை இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒன்ன கண்ணுக்கு விருந்து ஆக்கிறவன்கிற பெருமை. இப்ப இந்த ரெண்டுத்துக்குள்ள போட்டி வச்சுக்கோ. கண்ணுக்கு தெரியாதவன்கிறத ஜெயிக்க விட போறியா, இல்ல தெரியாததை தெரிய வைக்கிறதுங்கிறத ஜெயிக்க விட போறியா? அப்பப்போ பெருமாள் மாத்தி பெறாப்ப. கண்ணுக்கு தெரியாம இருந்தா நம்ம அவர் பெருமையெல்லாம் கொஞ்சம் குறைச்சலாம் மதிப்பிடுறோம்னு வச்சுங்க, உடனே சரி இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தாலே ஆகாதுன்னுட்டு ஒண்ணுமே தெரியாத வஸ்தி நடுவர்.
ஓ எங்கேயோ இருக்காரு எட்டாக்கனி நான் வரலன்னு சொன்னா இது அவசரப்படாதே வரேன் அப்படின்னு பாதி தூரம் இறங்கி வந்துடுவார். இதுவும் பண்ணுவார் அதுவும் பண்ணுவார். என்னால் இது யானைக்கு குதிரை வைப்பார போலே. யானைய ஓட்டி பழக்கணும், அது ஓடாது வேகமா. குதிரை அப்படி சொடுக்கி விட்டா மாதிரி ஓடும் இல்லையோ, அதனால குதிரைய முன்னாடி ஓட விட்டுட்டு யானையை பின்னாடி ஓட விடுவாளாம். யானை இப்படி துதுக்கிய நீட்டுன்னு குதிரை வாழ தொடணும். அதுக்கு ஓடச்சே அது தொடராப்புல வந்ததுன்னா குதிரை வேகமா ஓடும். தொட்டுடக்கூடாது. குதிரைக்காரன் பழக்கி வச்சிருக்கிறது யானை ஒன்ன தொடக்கூடாது. ஆனா யானையை நன்னா வேகமா ஓட வைக்கணும். இதுக்காக குதிரை வேகமா போகும். தள்ளி போச்சுன்னா யானைக்கு சோம்பல் வந்துடும், எப்படியும் தொட முடியாதுன்னு உட்கார்ந்து விடும். அந்த மாதிரி இருக்கிறச்சு அது மெதுவா வேகத்தை குறைச்சுனுட்டு கிட்டக்க வருமா. ஒரு தொட்டுள்ளாமேன்னு வந்தா வேகத்தை கூட்டிடுமா. இதே போலத்தான் பகவான் பக்தர்கள் தொட்டுடுறாப்புல வந்தா தள்ளிப்படுவர். அப்ப இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன் விடுவா. அப்பாற்பட்டவன் அப்ப இவர் வாண்டான்னு விட்டுட்டா என்ன அப்படி சொல்லிட்டு நான் போறேன் வா வா அப்படிங்கிறதுக்காக கிட்டக்க வந்துடுவார். இப்போ இந்த ரெண்டும் மாத்தி மாத்தி செய்கிறாரோ இல்லையோ அதைத்தான் வேத்யாங்கிறார். அப்ப புலன்களுக்கு விஷயம் ஆகிறான். கக்கிலி கண்ணால் பார்க்க முடியாதவனே உன்னை காணுமார் அருளாய். என்னால பார்க்க முடியாது, நீ அனுகிரகிச்சா பார்க்க முடியாதுன்னா சாஸ்திரம் முடியாது என்ன சொல்றது? எம் முயற்சியால் அவனை காண முடியாது, ஆனா அவன் அருள் இருந்தால் நம்மை கண்டுவிடலாம். வேத்யா அப்ப அறியப்படுகிறான், புலன்களால் அறியப்படுகிறான். அடுத்து 166வது திருநாமம். கீழே பார்த்தது வேத்யா பார்த்துட்டோம். யாருமோன் நிலைமை என்னன்னா ஐவரி எம்பெருமான், யாருமோன் நிலைமை என்னன்னா அறிவழி எம்பெருமான். எப்பேற்பட்டவர்களுக்கும் தெரிஞ்ச முடியாதான், எவ்வளவு சாதாரணப்பட்டவனும் தெரிஞ்சு விடலாமா? ரெண்டும் உண்டே. மோர்க்காரி கண்ணனை தெரிஞ்சுட்டு மோட்சமே வாங்கிட்டு போயிட்டான். ததிபாண்டன் மோட்சம் பெற்றான். இலந்த பழம் வித்துன்னு வந்தா நாகப்பழம் வித்துன்னு வந்தா ஒத்தி. அவ கண்ணன்ட்ட கேட்டு உனக்கு நாகப்பழம் கொடுக்கணும்னா எனக்கு வேண்டியது கூட அப்பதான் தருவேன்னா. என்ன ஒண்ணுது? அரிசி தரேன், பருப்பு தரேன், மாடு தரேன், கண்ணுக்குட்டி தரேன், பால் தரேன், அதெல்லாம் வேண்டாம், மோட்சம் கொடு. அப்ப நாகப்பழம், நாகப்பழத்துக்கு மோட்சம் கொடுத்து இத்தனை நாள் நான் வாங்கினதே இல்லை, நீ ஒத்தி தான் இதை எங்கிட்ட கேட்டிருக்கே, இப்ப கொஞ்சம் விலை அதிகமா தான் இருக்கு, பரவாயில்ல நீ கேட்டுட்டே என்ன கொடுத்திருக்காள். அப்ப இந்திரனுக்கு தெரியல, பிரம்மாவுக்கு தெரியல, நாகப்பழக்காரி வாழ்ந்துறாள்னால் அவருக்கும் தெரிய மாட்டார், இவருக்கும் தெரிவார்னு அர்த்தம். அவளுக்கு தெரிய என்ன அர்த்தம்? இப்போ அப்ப நாம முயற்சி, நம்ம ஆணவம், நம்ம சுவாதந்திரம் நினைச்சுன்னா அவர் கிட்டக்க வரமாட்டார். இது அவர் தான் நமக்கு அனுகிரகிக்கணும்னு தெரிந்தா தானே வந்து விடுகிறார். அடுத்து 166வது திருநாமம் வைத்யா. வேதிருத்து பவ பஞ்சினீம் வித்யாம் அதீதே வேதவேதி வைத்யா. பெருமாளே வைத்தியர். அவர் வைத்தியர்னா அவர் தான் பெரிய மருத்துவர். மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணன் பாசனம். வைத்தியோ நாராயணோ ஹரின்னு சொல்லுமே, அவரே வைத்தியரா இருக்காருனால் இந்த வைத்தியர் கொஞ்சம் வேற. எல்லா வைத்தியர்கிட்டையும் எதுக்கு போவோம்? இருக்கிறதுக்கு. இந்த வைத்தியர்கிட்ட எதுக்கு போவோம்? கிளம்புறதுக்கு. அதான் வித்தியாசம். ஆனா ஊர்ல இருக்கிற வைத்தியெல்லாம் கிளப்ப ஆரம்பிச்சாள்னா அப்புறம் அவளுக்கு யாரும் தரமாட்டா ஒண்ணும். அவ ஏதோ இங்க இருக்க வச்சு 85 வயசுக்கு போனாலும் கவலைப்படாதையும் உங்களை 100 வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் வைத்தியரே. ஆனா பெருமான் போன உடனே சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு திருக்கணபுரத்துல பாசுறோம். என்ன வந்திருக்கே மோட்சம் வேணுமாங்கிறார், அதனாலேயும் வரமாட்டேங்கிறார். போகிறச்சவே இதை கேட்டா யாரான்னு வருவாளா? வீடு வேணுமா, வாசல் வேணுமா, ஏதோ சின்னதா இருக்கியா, பெருசா போறியா, பணங்காசெல்லாம் வேணுமா, நன்னா பதவி உயர்வு எல்லாம் வேணுமான்னா சரின்னு வருவா. இவர் வந்த உடனே மோட்சத்துல ஆசை வந்ததோ, உலகத்துல வைராக்கியம் வந்துருத்தோ, ஆச்சாரியனிடத்துல பிரதிபத்தி வந்துதா, என்ன தவிர மத்த எல்லாரும் ஆபாச பந்துக்கள்னு விட்டியா, சரீர பந்துவை விட்டு ஆத்ம பந்துவை பிடிச்சிருந்தியான்னா பாஷையே புரிய மாட்டேங்கிறது நமக்கு. திரும்ப திரும்ப இப்படியே பேசுற. ஆனா அதான் உண்மை, அது மாறவே போறது இல்லை. இப்போ இருக்கட்டுமே, 10 பேர் வந்தா கூட 10 பேர் தானே, அவருக்கு அவ்வளவுதான் வேணுமே தவிர சிறந்தவர்களை ஏத்துக்கு போறார், மற்ற பேரை சிறந்தவர்களை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறார். இந்த 2 தான் பெருமாள் பண்றது. சிறந்தவனா இருந்துட்டான்னா வான்னு அடிச்சுன்னு போடுவார். ரொம்ப நல்ல மோட்சத்துல ஆசை இருக்கிறவனு இந்த உலகத்துல வைக்கவே மாட்டார். வரும் பிரகலாதனை சட்டுன்னு அழைச்சின்னு போயிட்டார். அது துருவனுக்கு சட்டுன்னு கொடுத்துட்டார். நம்மாழ்வார் 32 வயசு, பராசர பட்டர் 52 வயசு. இவெல்லாம் இருந்திருந்தா இன்னும் திருத்திருக்கலாம். என்னால் இங்க இருந்து அனுபவிக்கிறத விட தன் சொத்தை அவர் அங்க வச்சு அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுறார். அவர் சொத்தை அவர் அழைச்சின்னு போனா நம்ம கேள்வி கேட்க முடியுமா? அப்ப இங்கிருந்தாலும் அங்கிருந்தாலும் சொத்து சொத்து. யாருக்கா இருந்தாலும் நல்லவர்கள் நல்லவர்களா இருக்க போறா. இப்ப வைத்தியர் என்ன பண்றான்னு பார்ப்போம். பகவான் மருத்துவன். இந்த மருத்துவன் ஒரே ஒரு மருந்து தான் கொடுப்பார். இவர்கிட்ட இருக்கிற நோயாளி ஒத்தரே ஒத்தர் தான். ஒரு தடவை தான் மருந்து கொடுப்பார். நோயாளியும் ஒத்தர், நோயும் ஒன்னே ஒண்ணு, மருந்தும் ஒன்னே ஒண்ணு, அதை சாப்பிட வேண்டியதும் ஒரே தரம். இப்படி எங்கேயான ஒரு நோய் நீங்க பாத்திருக்கீங்களோ? அப்பப்ப மாறி மாறித்தான் வரும். இந்த வாரம் ஒரு நோய் வந்ததுன்னா அடுத்த வாரம் வரும். இது சரியா போச்சுன்னா சரி இன்னொன்னு வரப்போகுது. நமக்கு இது சரியா போறச்சவே தெரியும், இன்னொன்னு அடுத்த வாரம் இன்னொன்னு வரத்தான் போறதுன்னுட்டு அதுக்கு உடனே தயாராயிடுவோம். இது இப்ப நோய் பல, நோயாளிகள் பலர்.
நம்ம உட்கார்ந்து இருக்கிற பல பேரும் பல நோயாளிகள். ஒத்தொத்தருக்கு ஒண்ணு சக்கரை ஒத்தருக்கு, உப்பு ஒத்தருக்கு, புளி ஒத்தருக்கு, ஆளாளுக்கு ஒன்னொன்னு இருக்கு போறது. இப்போ அப்ப நோயும் பல, நோயாளிகளும் பலர், வைத்தியரும் பலர். அந்தந்த தெருக்கோடியில எல்லாரும் வைத்தியர்கள் இருக்கா. அதுல இப்ப இந்துக்கு வைத்தியர், அதுக்கு வைத்தியர், வலது காதுக்கு ஒரு வைத்தியர், இடது காதுக்கு ஒரு வைத்தியர் வரல இன்னும். அதை தவிர எல்லாத்தையும் பிரிச்சு வைத்தியம் வந்தாச்சு. அப்ப வைத்தியர்களும் பலர், மருந்தும் பல. அதுக்கு இருக்கிற நிறுவனங்களே பல. ஒரே மருந்து 10 பேர்ல கொடுக்குறான். இந்த ஊர்ல போனா அது கிடைக்கிறதுங்கிறா, அந்த ஊர்ல போனா கிடைக்கலங்கிறா. இது 32 ரூபாங்கிறா, அது 12 ரூபாங்கிறா. தெரியல. அப்ப மருந்தும் பலவா இருக்கு. சாப்பிடுறதும் பலதரம். முதல் வாரம் போய் ஒரு மருந்து எழுதி கொடுத்தா ஒரு வாரம் கழிச்சு போகும். ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்க. வைத்தியர் சொல்லவே ஜாகிரதையா சொல்லுவார். சாப்பிடுங்கோ சரியாயிடும் சொல்ல மாட்டார். ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்கோன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? சாப்பிட்டு பாருங்கன்னு என்ன சரியாகாதா சுவாமின்னா? பாருங்க சரியாகுமா நமக்கு தெரியாது. இப்போ சரின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்பி போறோம். இல்ல இது ஒண்ணும் சரியா இல்ல, இதனால தலை வலிக்கிறாப்புல இருக்கு, தோலை வலிக்கிறாப்புல இருக்கு. ஓ உங்க உடம்புக்கு இது ஒத்துக்கல போல் இருக்கு, நான் மாத்தி எழுதி தரேன். இன்னொரு மருந்து கொடுத்தார். இன்னொரு வாரம் சாப்பிட்டோம், சரியா போல. உம்மோட 3ஆம் வாரம் மாத்தி கொடுத்தார். 4ஆம் வாரம் நோயாளி வரவே இல்லை. ஓஹோ, சரியா படுத்து போயிருக்கு நினைச்சிருந்தா நோய் பழகிப்படுத்தவனுக்கு. அவனுக்கு நோய் சரியாகலாம் போல. இப்ப சரி இனிமே இப்படியே இருந்திருக்க வேண்டியதான் போல் இருக்கு, பாக்கி ஒண்ணும் சரியா போறது இல்ல. நிறைய நோய்களை இப்ப வைத்தியர்களே சொல்லிடுறா, இருக்க பழகிங்கோ. அப்படிலாம் சரி ஆகாது, பாத்துங்க. கொஞ்சம் அந்த பக்கம் சரியில்லைன்னா இந்த பக்கம் நின்னுங்கோ, இந்த பக்கம் சரியில்லைன்னா அங்க நின்னுங்கோ. உட்கார்ந்தா வலிக்கிறதுன்னா சரி படுத்துங்கோ, படுத்துண்டா முடியலன்னா சரி நின்னுங்க. அவ்வளவுதான் செய்ய முடியும். என்ன சரீரம் ஒண்ணு அவர் படைச்சது இல்ல, அவர் வசத்துல சரீரம் இருக்கவும் இல்லை. அவ்வளவுதான் அவரால் முடியும். ஆனா இந்த வைத்தியர் எப்படின்னா, நோயாளியும் ஒருத்தர், நோயும் ஒன்று, மருந்தும் ஒன்று, அதுவும் ஒரு முறை. நோயாளி சம்சாரி, நித்திய சம்சாரி தான் நோயாளி. இது இங்க இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். 125 கோடி மக்களுக்கும் பொருந்தும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் பொருந்தும். யாரெல்லாம் இன்னும் பத்த ஜீவாத்மா இந்த சம்சாரத்தில் இருக்கானோ நோயாளி தான், சம்சாரி தான் நோயாளி. அவருக்கு எது சுவாமி நோய்? உடம்புல என்ன நோய் அவருக்கு? உடம்பு தான் நோய். உடம்புல நோயே இல்லை. இப்போ சாதாரணமா லோகத்துல சரீரத்துல நோய் வந்து பார்த்திருக்கோம். ஆனா இவர் சொல்ற நோய் இப்ப சரீரமே நோய். அப்படின்னா சம்சாரமே நோய், பிறப்பு இறப்பே நோய். அதுவும் சரியா போச்சு. எல்லாருக்கும் ஒண்ணுதான் நோய். இப்போ நோயாளியும் ஒருத்தர், நோயும் ஒன்னா போச்சு. அப்புறம் மருந்து ஒரே மருந்து, பெருமானுடைய திருவடிகளே சரணம். அவர் திருவடி மட்டும்தான் மருந்து. வேற எந்த மருந்து மாத்தி கொடுக்க வேண்டாம். அந்த சரணாகதி எத்தனை தரம் வேணும்னா ஒரே தடவை தான். சகிருதுச்சாரோ பவதி தது துவயம், அது துவயம், ஒரு தடவை கூறப்படுகிறது. அதை 2வது தடவை பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஸ்ரீமன் நாராயண சரணம்னு துவய மகாமந்திரத்தை சொன்னோம், ஒரு தடவை பற்றுகிறோம். 2ஆம் தடவை மருந்து சாப்பிட வேண்டியதே இல்லை. சம்சாரம் என்னும் பெருநோயை ஒழிப்பார், மீளாத பவியான மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறார். அவர் தான் வைத்தியர்னு சொல்றார். ஓயுமூப்பு பிறப்பிறப்பு பிணிவீயுமாறு செய்வான், நான் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே, வைத்த நாள் வரை எல்ல குறுகிச் சென்னு எய்த்திழப்பதன் முன்னமடமினோ. திருவேங்கடமுடையானுக்கு 3ஆம் பத்து 3ஆம் திருவாயுமுள்ள நம்மாழ்வார் பாடினார். கைங்கரியத்தையே பிரார்த்திக்கிற பாசனம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரருவி திருவேங்கடத் தெழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கேன்னு பாசனம். அதுல சொல்றார், ஓயு மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான். பகவானுடைய திருவடிய பத்தினியானா மூப்பு பிறப்பு இறப்பு பிணி பசி தாகம் அத்தனையும் தொலை சொல்றார். மற்றொரு இடம் 5ஆம் பத்து 2ஆம் திருவாயுமுள்ள பாசுரம், கொன்னு உயிருண்ணும் விஷாதி பகை பசி தீயனவெல்லாம் நின்னி உலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர போந்தார்னு பாசுரம். கொன்று உயிருண்ணும் விஷாதி. உயிர் சட்டுன்னு படுத்தின தேவையில்லை இப்போ. ஆனா வியாதியில படுறத போல கொடுமையே இல்லை. வந்துதான் போயிட்டாலாம், திரும்பி பார்க்கறதுக்குள்ள காரியமே 13 நாள் ஆயிடுத்தான்னு சொல்லட்டும், ரொம்ப நிம்மதி. அது அவருக்கு நிம்மதியை விட சுத்தி இருக்கிறவாளுக்கு ரொம்பவே நிம்மதி. ஏன்னா இப்ப அவர் படுத்துனுட்டு பாத்துக்கணும், இதெல்லாம் பந்துக்களை பரீட்சை பண்ற மாதிரி. நம்ம பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் நம்ம கிட்ட அன்பெல்லாம் இருக்கும். ஆனா அதை பரீட்சையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஏதோ படுத்துக்காம கிளம்பி போனோம்னா அன்பா இருக்கான்னு நினைச்சுட்டு நினைவோட போயிடலாம். அதை விட்டுட்டு படுத்துண்டு இவாளை பரீட்சை பண்ண போய் இவருடைய உண்மையான வர்ணம் எல்லாம் நமக்கு தெரிய வந்து ஆபத்தே வேண்டாம் இல்லையா? இப்போ யாரோ ஒரு மருத்துவர் 4 மருத்துவமனையே கட்டி வச்சிருக்கார், நன்னா கட்டியிருக்கார். யாருக்கு வேணா மருத்துவம் ரொம்ப நன்னா பாக்குறார். பார்த்தாலே பெரிய மாளிகையாட்டா இருக்கு. அவர்கிட்ட பேசினுச்சு, என் கேட்டேன், இவ்வளவு நன்னா கட்டி வச்சிருக்கிறே, உமக்கு கடைசி காலத்துல தானே வியாதி வந்தா இங்க போய் படுத்துட்டு நன்னா பாத்துக்கணுங்கிறதுக்காக வான்னார். அந்த சுவாமி பதில் சொன்னார், இது இத்தனையும் எதுக்கு தெரியுமோ, தர்மத்துக்கு கட்டி வச்சிருக்கேன், நான் கடைசியில படுத்துக்க கூடாதுங்கிறதுக்கு தான். இங்க ஒரு நாள் நான் போய் படுக்க கூடாதுங்கிறதுக்காக நான் கட்டியே வச்சிருக்கேன், இங்க படுத்துக்கிறதுக்காக இல்ல. யாரும் அதுக்கு ஆசைப்பட போறது இல்லை. இப்போ யாரா இருந்தாலும் நிமிஷத்தில் போயிடுவோமா? இதுதான் எல்லாருக்கும் ஆசை. எப்பேற்பட்ட பணக்காரனையும் இந்த பயம் விடாது, என்ன படிச்சவனையும் இந்த பயம் விடாது. அந்த ஒரு பயம் மட்டும் இருந்துட்டே இருக்கும் இல்லையோ, சாமி போவோம் எங்களுக்கு தெரியாது, அதை பத்தி கூட பயப்படல.
எப்படி போவோம்னு தான் தெரியல. இப்போ நிமிஷத்துல பெருமாள் கூட்டின்னு போயிட்டாருன்னா சரி. அந்த நிமிஷம் பார்த்துட்டு ஆழ்வாரே திருக்குடந்த பதிகத்துல சாதிக்கிறார். தளரா உடலம் எனதாவி சரிந்து போம்போது இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசனியே. இந்த உடம்பெல்லாம் தளர்ந்து போய் நாக்குலேருந்து கஞ்சி ஊத்தினா கூட உள்ள போகாம தள்ளி பேச நினைக்கிறதெல்லாம் குறுங்குறுங்கிற சத்தம் மட்டும்தான் வருது, பேசுறதுக்கு முடியல. கால் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப, ஒரு பக்கம் வாய் வாங்கி வலிக்கிறது, கால் ஒரு பக்கம் வலிக்கிறது. ஆரோ சுத்தி நிக்கிறா, ஆறாரோ நிக்கிறா. இவாளை பத்தி உண்மையெல்லாம் இப்பதான் தெரிய வருது. சொல்லலாம்னு பார்த்தா வாயை திறந்து பேசவே வரமாட்டேங்கிறது. இத்தனை நாளும் பேசியிருக்கலாமே, நான் நல்ல வார்த்தை வரவே இல்லை. இப்ப யார் நிக்கிறா, இந்திரன் நிக்கிறாரா யமன் நிக்கிறாரா தெரியல. தளரா உடலம் எனதாவி சரிந்து போம்போது இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத. அப்ப போய் எனக்கு ஒரு விசுவாசம் குலைஞ்சு படுத்துனா பகவான் நான் என்ன ஆவேன்? உன் திருவடியை கெட்டியா பிடிச்சிருந்து அந்த சமயத்துல விசுவாசம் குறையாம நீ தான் கொண்டு போய் சேர்த்து கொள்ள வேணும்னு பிரார்த்திக்கிறார். இது இத்தனை செய்யற வைத்தியன். அப்ப வைத்தியன்னு சொன்னா பகவானே மருத்துவர். மருத்துவர்னா ஒரே நோய் ஒரே மருந்து ஒரு தடவை தரார். தன்னையே தன் அடியார்களுக்கு கொடுத்து வேதித்திரு பவபஞ்சினியும் நிர்வாணம் பேஷஜம் பிழக்கு. பெருமாளே மருந்து, பெருமானே தான் வைத்தியர். அவர் இப்ப செய்யறது வேதித்திரு நன்கறிந்தவர் பவபஞ்சனியும். பவம்னா சம்சாரம், பெரிய சாகரம். இந்த சம்சார சாகரத்தை அழித்து கொடுக்கிற மருந்த நன்னா தெரிஞ்சு வச்சிருக்கிறவர். 166வது திருநாமம் முற்றிற்று. அடுத்து 167வது திருநாமம் சதா யோகி, எப்போதும் யோகி. ஏவமத்ர சதத ஜாகரூகா சதா யோகி. யோகி எப்போதும் முழிச்சுட்டு இருக்கார். சதான எப்போதும், யோகினா முழிச்சுட்டு இருக்கிறவர், எப்போதும் விழித்து கொண்டே இருக்கிறார். அப்படி கூட இருப்பார்னால் இருக்கார். ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமயமானஹான்னு உபனிஷத்து சொல்றது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறச்சே பகவான் முழிச்சுட்டு இருப்பாராம். ஏஷ சுப்தேஷு, நாம் எல்லாரும் தூங்கி போயிட்டாலும் அவர் மட்டும் உள்ள உட்காண்டு எழுந்திருந்த உடனே இவனுக்கு நல்லது பண்ணுவோம். ஆனா ஆபத்து, இவன் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான். எழுந்திருந்த உடனே நல்லது பண்ணணும்னு அவர் நினைச்சுட்டார். எழுந்திருக்கணுமோ இல்லையோ, சாமி கார்த்தால் 6 மணிக்கு எழுந்திருக்கேன் என்னன்னா அந்த எழுந்திருக்கிறத அவர் எதிர்பார்க்கல. நீண்ட தூக்கத்திலேருந்து அஜ்ஞானத்திலேருந்து எப்ப எழுந்திருக்க போறான்னு காத்துட்டு இருக்கார். ஏஷ சுப்தேஷு, நாம அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கிறச்சே ஜாகர்த்தி விழித்திருக்கிறார். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரைக்கட் கருமாணிக்கமே என் கல்வா தனியேன் ஆறுயிரே தலைமைச்சரியாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையே. 10 திருவாமொழி முதல் பாசுரத்துல சாதிக்கிறார். முனியே, முனினா மனநசீலன் பகவான். ஆர்வ முனிவரையில பெருமாளை கூப்பிடுறார் அவர். முனியே நாள் நினைச்சுட்டே இருப்பாரான், நினைச்சுட்டே இருப்பாரான், முழிச்சுட்டே இருப்பாரான். இன்னமும் பெருமாள் சேனிச்சுட்டு இருக்காரே. தூங்குவரானால் ஜகத்ரக்ஷண சிந்தையோட தூங்குறாப்புல மூடிட்டு இருப்பாரான், தூங்க மாட்டார். உறங்குவான் போல் யோக செய்த பிரான்னு பாசுரம். தூங்குறாப்புல கண்ண மூடிட்டு இருக்கார். முனினா மனநசீலன்னு சொல்லுவார்கள். அப்ப முனியே நான் முகனே முக்கண்ணப்பான்னு சொன்னாலும் சரி, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான். யோக நித்ரையில இருப்பாரா. யோக நித்ரைன்னா அது தூக்கம் இல்ல. யோக நித்ரைனா நினைவு நினைவு நினைவு. எப்படி ஜகத்தை சிருஷ்டிக்கலாம், எப்படி அவர்கள் எல்லாம் நம்ம இடத்துல சேர்த்துக்கலாம், மோட்சத்துல எப்படி விருப்பம் வர வைக்கலாம், இவனை எப்படி ரட்சிக்கலாம், அவன் எப்படி ரட்சிக்கலாம், இந்த நினைவோட சயனிச்சுருக்காரோ சதா யோகி. யோகி விழிச்சுட்டே இருப்பார். பகவான் எப்போதும் விழித்து கொண்டிருக்கிறார். ஆகவே சதத ஜாகரூகா, நம்ம எப்போதும் தூங்கிட்டு இருக்கோம், அவர் எப்போதும் முழிச்சுட்டு இருக்கார். நாம தூங்கிட்டு இருக்கிறது காரணம் நிச்சிந்தை. ஒன்னும் 2 பேர் தூங்குவா. ஒன்னு பெருமாள்கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சிட்டாலும் தூங்கி போடுவோம், இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாட்டாலும் தூங்கிட்டே இருப்போம். 2 பேரும் இங்க உபன்யாசத்துக்கு வந்திருக்கோம். 2 பேருக்கு சந்தேகமே வராது. சாஸ்திரநாமத்தினா கேட்டு இப்போ புஸ்தகத்தை திறக்காதவனுக்கு சந்தேகமே வராது. நன்னா தெரிஞ்சு பட்டவனுக்கு சந்தேகம் வராது. நம்ம எந்த கோட்டின்னு முடிவு பண்ணிக்கணும். வரும்போதும் அப்படிதான் இருந்தது. 3 நாள் கழிச்சு திரும்பி போறச்சு அப்படிதான் இருந்தது. ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இப்போனா அப்படி இருந்துட்டா ஆபத்து உபன்யாசகருக்கு. அது உங்களுக்கு இல்லை. இப்போ வரும்போதும் ஒண்ணும் தெரியலையா, கிளம்பி போறச்சே ஒண்ணும் தெரியலையான்னு சொல்ல முடியுமா? ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி, ஆக மத்த பேர் தூங்கிட்டு இருக்கிறச்சே அவர் விழித்துக் கொண்டிருக்கிறார். 167வது திருநாமம் முற்றிற்று. சதா யோகி, விழித்து கொண்டு ஜகத்தை எப்படி காக்கலாம், எப்படி படைக்கலாம், யாராருக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை எப்படி ஊட்டலாம் என்றெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவர். 168வது திருநாமம் வீரஹா. ஹ ப்ரூணஹா பிரம்மஹா காமஹா குரோதஹா. இந்த ஹா விசர்கஹா இல்ல, இந்த ஹா போடணும். ஹா எழுதுற மூல்யம் வீர ஹ ஹந்தா, வீரர்களை அழிக்கிறவர். வீரர்களை போய் அழிப்பரா, அது நல்லவர்களை சொன்னால் ஓஹோ அந்த வீரர்களை சொல்லல, வேதத்தையும் பகவானையும் இல்லேன்னு சுஷ்க தர்க்கத்தை வச்சு வாதம் பண்ண பாக்குறாளோ இல்லையோ. பாக்கியர்களும் குதிருஷ்டிகளும்
அவர்களை நன்கு நிரசனம் பண்றார். ஸ்வ வேதன விகந்திருன்னு ஹைதுக வீரானு ஹதவான் இது வீரஹா அழிக்கிறார். அதனால வீரர்களை அழிக்கிறார். வீரர்கள் ஆறுனால் பகவான் இருக்கான்னு சொல்லச்சே தங்களுடைய வாத பிரதிவாதங்களால இல்லேன்னு சொல்ல பாக்குறாள் இல்லையோ. ரெண்டு வகை அவா. ஒத்தர் பாக்கியர், வேதத்தையே இல்லேன்னு சொல்றவா, ஒத்துக்க மாட்டா, அது பிரமாணமே இல்லைங்கிறவா. இன்னொருத்தன் குதிருஷ்டி, வேதத்தை பிரமாணம் ஒத்துனுட்டு தப்பர்த்தமா சொல்றவன். இவா ரெண்டு பேரும் தான் இப்ப வீரர்களாம். என்ன தர்க்க சாஸ்திரத்தால வேணும்னு சொல்றா. இதை பத்தி கூறத்தாழ்வான ஒரு ஸ்லோகத்தில் விசாரித்தார். கிம் சாதன குவனிவசன் கிம் உபாததானஹ. எதற்காக பெருமாள் சிருஷ்டிக்கிறார்? ஒரு பயன் இருக்க வேண்டாமோ? எங்கிருந்து கொண்டு சிருஷ்டிப்பார்னா இந்த கேள்வி எல்லாம் நம்ம சிக்கினுடுவோம் பாருங்க. இப்ப பகவான் சிருஷ்டிக்கணும்னா ஒரு இடத்துல எடுத்துன்னு சிருஷ்டிக்கணுமோ இல்லையோ? எங்கேருந்து சிருஷ்டிப்பார்னா அதுன்னு ஒரு இடத்த சொன்னோம்னா அப்ப அதை எங்கேருந்து சிருஷ்டிப்பார்னோ, அதை எங்கேன்னு சொன்னார்னா அதை எங்கேருந்து சிருஷ்டிப்பார்னோ, இப்படி ஏது போயிட்டு இருக்கும். இல்ல எங்கிருந்து சிருஷ்டிக்க மாட்டார்னா எங்கேயும் இல்லாட்டா எப்படி சிருஷ்டிக்கிறதுன்னு இப்படி சொன்னா அது போயிடுத்து, அப்படி சொன்னா இது சிக்கிது பாருங்க. இப்படித்தான் பேசுவாளாவா. இந்த தேவையில்லாத பேச்சு. ஆனா இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. சுயமகிம்னி பிரதிஷ்டிதா, நீ உன் ஸ்வரூபத்தில் உன் மகிமையில் பிரதிஷ்டையாக இருந்து அதையே ஆதாரமா கொண்டு சிருஷ்டிக்கிறார்னு அவனுக்கு தெரியல அப்படிங்கிறத கூறத்தாழ்வான் சமாதானம் சொல்லியிருக்கார். அப்ப இந்த வீரர்கள்ங்கிறவா எப்படி பேசுவா? ஏதோ நம்மள மயக்கராப்புல பேசுவாளாம். அசத்தியம் அப்பிரதிஷ்டந்தே ஜகதாகுர் அனீஸ்வரம். இந்த ஜகத்தே சத்தியம் இல்லை, இந்த ஜகத்துக்கு ஆதாரமே கிடையாது, இந்த ஜகத்துக்கு ஈஸ்வரனே ஒருத்தர் கிடையாது என்றெல்லாம் சுஷ்க தர்க்கம். சுஷ்க தர்க்கம்னா வறண்ட தர்க்கம்னு அர்த்தம். பேசணுங்கிறதுக்காக விதண்டாவாதம் பண்றதுன்னு வாழும் இல்லையோ. நல்ல வாதம் பண்ணா பதில் சொல்லிட்டு இருக்கலாம், தூங்குறவன் எழுப்பலாம், தூங்குறாப்புல இருந்தா அப்ப அவன் எப்படி எழுப்புறது? இப்ப அதனால இது வீண் பிடிவாதக்காரர்கள் பேசிட்டு இருக்கலாம். அவர்கள் எல்லாம் மொத்தமா அழிச்சுடுறீர் நீர். கண்ணனே செய்கிறார். தர்க்க சமணரும் சாக்கிய பெய்களும் தாய்ஷடையான் சொர்க்கத்த சோம்பரும் சூனிய வாதரும் அனைவரும் நிற்க முடியாதபடிக்கு நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன. நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது. தென் குறுகவள்ளல் வாட்டமிலா வண்டமிழ் மறைவாழ்ந்தது. மண்ணுலகில் ஈட்டிய சீலத்தம்மி ராமானுஜமணி போந்த பின்னே என்று ராமானுஜனுத்தந்தாதில திருவரங்கத்த முதனார் சாதிக்கிறார். நீசச் சமயங்கள்லாம் அழிச்சு விடுறாராம். எதோ அரிசமய செடி அதனை அறுத்து வைத்தான் வாழியன்னு சொல்ற முடியும். ஏதேதோ புறச்சமயங்கள் எல்லாம் ஒண்ணு பகவானே இல்லேன்னுவா, ஒண்ணு ஜகத்தை இல்லேன்னுவா, ஒண்ணு ஆத்மாவே கிடையாதுன்னுவா, ஒண்ணு அவனுக்கு குணமே கிடையாதுன்னுவா, ஆளாளுக்கு ஒண்ணுன்னு சொல்லாமே. இதெல்லாத்தையும் அழிச்சு விடுறார். அப்ப வீரஹான்னு சொன்னால் அசத்தியம் அப்பிரதிஷ்டம்னு சொன்னத்தை அழித்து, அதோட இல்ல தானகம் துஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதபான் க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷுத். இப்படி பேசுறவாழ்லாரையும் மேல மேல அசுர பிறவியில தள்ளி நரகத்திலே தள்ளுடுறேன் அர்ஜுனான் விட்டார். இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டார் கண்ணன். இருந்தாலும் கோபம் வேதத்தை இல்லேன்னு சொன்னாலோ பகவான் இல்லேன்னு சொன்னால் திரும்ப திரும்ப நரகத்தை தான் அடைகிறான். அப்ப வீரஹா, வீரர்கள் தர்க்கத்தினால வேணும்னு பகவான் இல்ல செய்ய பாக்குறவா, அவர்களை அழிக்கிறான். 168வது திருநாமம் முற்று பெற்றது. அடுத்து ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 169வது திருநாமம். இதுல சொல்றார் ஆச்சரியமான திருநாமம் மாதவஹா. ரொம்ப சுலபம். இதை 73வது திருநாமமும் மாதவஹா, 741வது திருநாமமும் மாதவஹா, இப்ப பார்த்துட்டு இருக்கிற 169 மாதவஹா. பிராட்டி பெருமாள் ரொம்ப நெருக்கம் போடுறது. அதனாலதான் 3 இடத்துல சொல்லிட்டார். இப்போ முதல்லையும் சொல்லிட்டார், நடுவுலையும் சொல்லிட்டார். மாதவன்னா மகாலட்சுமி தேவி, தவஹான்னா சுவாமி, மகாலட்சுமிக்கு சுவாமி, ஸ்ரீயப்பதி திருமாமகள் கேள்வன். இதான் அர்த்தம். இப்போ ஆனா 3 இடத்துலயும் 3 வெவ்வேறு அர்த்தம் சொல்லியிருக்கார். மாதவஹா என்றால் அத ஸ்வவிஷய பரவித்யா பிரவர்த்தனாது மாதவஹா. மானு சொன்னால் பகவான பத்தின ஞானம், வித்யை, படிப்பு. தவஹா அதை கொடுப்பவர், தன்னை பத்தின வித்யை கொடுப்பவர்னு இங்க அர்த்தம். பொதுவார்த்தம் மான மகாலட்சுமி, தவஹான்னா சுவாமி, மகாலட்சுமிக்கு சுவாமின்னு அர்த்தம் கிடைக்கணும். ஆனா அது வேற இடத்துல சொல்லியிருக்கார். இங்க சொல்லியிருக்கிற அர்த்தம் மா கல்வி, வித்யா வித்யான்னு சொல்றோம் இல்லையா. சத்வித்யா, தஹர வித்யா, சாண்டில்ய வித்யா, பௌம வித்யா, வைஸ்வானர வித்யா, இதெல்லாம் ஒவ்வொரு வித்யா. மொத்தம் 32 வித்யகள் உபனிஷத் சொல்றது. அந்த வித்யகள்லாம் மாங்கிற சப்தத்தால சொல்வாளாம். மா வித்யா சஹரேஹே, ஹரியை பத்தின வித்யா மா. புரோக்தா தஸ்யா ஈஷோ யதோ பவான், அதுக்கு தான் ஈசனா இருந்து அந்த வித்யை எல்லாருக்கும் கொடுக்கிறாராம். சா வித்யா யா விமோச்சையேன்னு சொல்லுவார்கள். அதுதான் வித்யே, அதுதான் படிப்பு. எது படிப்பு தெரியுமோ? யா விமுக்தையே தத் கர்ம என்ன பந்தாய சா வித்யா யா விமுக்தையே. அப்பப்ப அப்படி பள்ளிக்கூடத்துல போட்டிருப்பா. தத் கர்ம என்ன பந்தாய, இந்த கர்மங்களை எல்லாம் செய்,
எந்த கர்மம் சம்சாரத்தில் உன்னை அழுத்தாதோ அத்தை மட்டும் செய். இந்த படிப்பை படி. எந்த படிப்பு சம்சாரத்திலிருந்து வெளியேற்றி விடுமோ அத்தை படி. ஆனா நம்ம நிறைய படிச்சு பேருக்கு பின்னாடி 26 எழுத்து போட்டிருக்கோம் பாருங்க. அதெல்லாம் என்ன பண்ணும்னால் எல்லாம் சம்சாரத்துல திரும்ப திரும்ப பிறக்க வைக்கும். நன்னா இருக்கு, நல்ல வேலை கிடைக்கும், இந்த படிப்பு படிச்சிருக்கார், பெரிய வேலை கிடைச்சது, நல்ல வேலை கிடைச்சது சுவாமி. ஆனா அந்த வேலை கிடைச்சதுனால திரும்ப இங்கே தானே பிறந்தாகணும். இங்க நன்னா இருக்கு, வாழ்க்கை சொகுசா இருக்கு, ஒரு 2 படுக்க உள்ளு வீடா இருந்தது 3 படுக்க உள்ளு வீடாச்சு, 3 படுக்க உள்ளு 4 ஆச்சு, சின்ன வண்டியா இருந்தது பெரிய வண்டியாச்சு, பிறந்துட்டே இருக்க வேண்டியதான். திரும்ப திரும்ப இங்கே தானே. இப்போ அப்ப எந்தெந்த கர்மத்தில் ஈடுபட்டா திரும்ப திரும்ப இங்கே பிறந்துட்டு இருக்குமோ செய்யாதேங்கிறார். அது போல படிப்பு எதை படிச்சா இங்கிருந்து விடுதலை கிடைப்புமோ செய்யுங்கிறார். தற்கர்ம என்ன பந்தாய. அதுக்கு இப்ப நாளிலேருந்து இந்த பள்ளிக்கூடம் எல்லாம் நிறுத்தி விடலாம் சுவாமி, இந்த கல்லூரி எல்லாம் வேண்டாம், இந்த படிப்புக்கே போக வேண்டாம்னா அது இருக்கட்ட கண்டிப்பா வரும். வராது படாது. உலகம்ங்கிறது ஒரு சுழற்சி தான், ரொம்ப வேகமா போறா. இது மாறவே மாறாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். தலைகீழாயிடும் லோகம். ஆயிருக்கும் 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருக்க போறதுன்னு நினைச்சோமா, 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கும்னு நினைத்தோமா, அப்படி நினைக்கல. இப்ப மாறுமோ இல்லையோ. அதை போல இந்த படிப்பு மொத்தம் மாறி எல்லாருமே சம்ஸ்கிருதம் படிக்க வருவா. இப்பவே கொஞ்சம் ஆசை இருக்கு. இப்போ எல்லாருக்கும் இது தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இப்போ நல்லா துணையா இருக்கு. இந்த வலைத்தளம் வந்ததுல இருந்து ரொம்ப சௌக்கியம். எங்க போனாலும் அதை தட்டினா உடனே எல்லாத்தையும் சொல்லிடுறதில்ல. இப்ப நாமே தெரிஞ்சுக்கணும். வியூகாவதாரம்னா என்னன்னு தட்டி பாருங்க, முன்னாடி உங்கேயும் தெரியாது, உடனே சொல்லணும். வாசுதேவ சங்கரஷண பிரத்யும்ன அனிருத்தம் என்னென்ன புஸ்தகம் என்னென்ன போட்டிருக்கோ மொத்தத்தையும் சொல்லணும். நமக்கு தான் படிக்கிறது பொறுமை வேணும். ஆனா இப்ப ஒன்னும் விஷயத்துக்கு குறைச்சல் இல்லை. முன்னாடியாவது சொல்லி கொடுக்க ஆள் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிருந்தோம். இப்ப எல்லாம் இருக்கு. தட்டினா மொத்தம் தெரியறதோ இல்லையோ. யாரவனா தொலைபேசியில கூப்பிடலாம், கேட்கலாம், தெரிஞ்சு விடலாமோ இல்லையோ. அப்ப அந்த வித்தியை தான் கத்துக்கணும். ஒண்ணு செய்யுங்க. இப்ப கல்லூரி படிப்பு படிக்கிறோம், வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம், அப்படியே நிறுத்திடுறதுக்கு வழி இல்லை. வரட்டும், அதை மெதுவா அந்த அனுகிரகத்தை பெருமாள் பண்ணிட்டோம். ஆனா அதற்குள் கூட கூட இந்த படிப்பை வாசிக்கலாம் இல்லையோ. அதை மட்டுமே படிக்கிறத விட்டுட்டு இதையும் சேர்த்து படித்து தமிழ் தெரிஞ்சுப்போம், சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுப்போம், பாசுரங்களை தெரிஞ்சுப்போம், ஸ்தோத்திரங்களை தெரிஞ்சுப்போம், உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். நான் எப்படி படைக்கப்பட்டேன், எதுக்கு படைக்கப்பட்டேன்னு தெரிஞ்சுப்போம். தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுல மனுஷனுக்கு எப்பவுமே ஆசை உண்டு. அவனுக்கு ஒண்ணு தெரியாதுன்னா அதுல ஒரு விருப்பம் இருந்துட்டே இருக்கும். எப்படியானு தெரிஞ்சுக்கணும்னா இது தெரிஞ்சுக்கணும். 7 அதிசயங்கள் இருக்கான் உலகத்திலே, இதை பார்க்கவே இல்லை, நான் தான் 8வது அதிசயம். ஏன்னா இந்த 7ஐயுமே நான் பார்த்ததே இல்லையோ. இப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாம இருக்கோம்னா அதை விட அதிசயங்க இருக்கே. ஜெகத் எப்படி படைக்கப்பட்டது, பெருமாள் எப்படி படைச்சிருக்கார், அவர் திருமேனிலேருந்தே உருவாகுமா, அதையே மாத்துவரா, இத்தனையோ கேள்விகள் இருக்கும் இல்லையோ. நான் எதுக்கு பிறந்தேன், இந்த அப்பா அம்மாவுக்கு ஏன் பிறந்தேன், நான் இந்த உயரமா இருக்கேன், நான் என் குள்ளமா இருக்கேன், நான் எங்க இருப்பா இருக்கேன், கேளுங்களேன். இதெல்லாம் கேட்கறதே இல்லை. சௌக்கியமா பதில் கிடைக்கும். ஆனா கேட்கணும்னா இதை படிக்கணும் இல்லையோ. அதனாலதான் இது வேண்டவே வேண்டாம், எப்படியோ இருந்து போ. அதுல உதாசீனத்தா வந்துட்டு. நான் கொஞ்ச முன்னாடி உதாசீனா இருக்கணும்னு என்ன இல்லையோ. எதோ வேண்டாம் உதாசீனா. இப்ப சாஸ்திரத்துல உதாசீனத்தா. இதை தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறோம். இப்ப நான் பிறந்தது தெரிஞ்சுன்னு என்ன சுவாமி பண்ண போறோம்னா திரும்ப பிறக்காத இருக்கலாம். அதுக்குதான் வேற என்ன தெரிஞ்சுக்க போறோம். இப்போ பிறந்ததை தெரிஞ்சுண்டா லோகத்துல ஒரு காரியத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதை நன்னா பண்றதுக்கு தானே தெரிஞ்சுப்பா. தலிகை நன்னா பண்ணா 100 பேருக்கு பண்ணி போடலாம். நன்னா துணி நெஞ்சோம்னா தைக்க தெரிஞ்சதுன்னா 100 பேருக்கு தைச்சு போடலாம். அதே மாதிரி பறக்கிறது எப்படி நன்னா தெரிஞ்சா 100 தரம் பறக்கலாம்னு இல்லை. அது மட்டும் வேற. மற்றதெல்லாம் தெரிஞ்சுட்டா எப்படி நன்னா பண்ணலாம்னு. இது தெரிஞ்சுட்டா இனிமே பண்ணாது இருக்கிறது எப்படிங்கிறதுக்கு. ஏன்னா பிறக்கிறோம்னா இனிமே பிறக்க கூடாது இல்லையோ. ஏன் பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சுதானே அது பிறக்காது இருப்போம். மாதவா அந்த கல்வியை நமக்கு கொடுக்கிறார். சாவித்யா யா விமோச்சையேது, அறியாதன அறிவித்த அத்தான்னு பாசம். அப்ப ஹரிய பத்தின வித்யை மா, அதை பெருமானை நமக்கு கொடுக்கிறார். தஸ்மான் மாதவ நாமாசி தவ சுவாமீதி சப்திதா நூன்னு சொல்றார். மா த வ மா மௌனம். இந்த 3 முக்கியமா. இப்போ யோகத்துக்கு எது முக்கியம்னா மான மௌனம் முக்கியம், த தியானம் முக்கியம், வ யோகம் முக்கியம். மௌனம் தியானம் யோகம், மா த வ இந்த 3ஐயும் தான் பெருமாள் நமக்கு கொடுக்கிறார். அதனால மாதவன் சொல்றார்கள். 169வது திருநாமம் முற்றிற்று. அடுத்து 170வது திருநாமம் மது. மதுன்னா தேன். எல்லாருக்கும் தெரியும் மதுன்னா தேன். மது மது மதுன்னு மது சூக்தம் சொல்றோம் இல்லையோ. மது நக்தமுது ஔஷதி மதுமத் பார்த்திபகம் ரச மதுத்யௌரஸ்து நப்பிதா மதுமான்னோ வனஸ்பதி மதுமாகும் மஸ்து சூர்யா. மது மது மதுன்னு இனிமையா இருக்கட்டும், இனிமையா இருக்கட்டும், இனிமையா இருக்கட்டும். உன் வாழ்க்கை இனிமையா இருக்கட்டும், தேன் போல இருக்கட்டும். அது பகவானே தேன் போன்றவரா. லப்த வித்யேபியா ஸ்வதமானத்வாத்து மது. பெருமாளை பத்தின ஒரு வித்யை தெரிஞ்சுட்டோம், அதை நன்கு அனுபவிக்கிறோம். அவர் எப்படி இருக்காருங்கிறது தெரியாது. அப்ப எப்படி தெரியுமா இருக்கும், சுவையா தேனாட்டம் இருக்குங்கிறார். அவரே நமக்கு வித்தியை கொடுக்கிறார். அந்த வித்தியை நன்னா வாசி வச்சுட்டே
அதனால நமக்கு என்ன தெரிய வருது பொறுப்போ, அவரை பத்தி மேலும் மேலும் தெரிஞ்சுட்டு அந்த வித்தையினால தேனிலும் இனியவனா அவனை அனுபவிக்க போகிறேன். ஆழ்வாரே சாதிக்கிறார், தேனிலும் இனிய பிரானே. தேன் இனிமையா இருக்கும். வானிடை புயலை மாலை வரையடை பிரசம் இன்ன தேனிடை கரும்பின் சாற்றை திருவினை மருவி வாழார்னு திருக்குறுந்தாண்டகம் திருமங்கியாழ்வார் 20 பாசனம் திருக்குறுந்தாண்டகம் பாடினார். அதுல சாதிக்கிறார், வானிடை புயலை மாலை வரையடை பிரசம் இன்ன தேனிடை கரும்பின் சாற்றை. கரும்பு வேணும், கரும்பு சாராம் பெருமாள். ஆனா அவர் எப்படிப்பட்ட கரும்பு சாருன்னு, இந்த கரும்பு ஜலங்குத்தி வளர்த்த கரும்பு இல்லையா, பின்ன தேன் குத்தி கரும்பு வளர்க்கணுமா? இது எங்கேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரும்ப நடணும், அதுக்கு ஜலம் குத்த கூடாதான், தேன் குத்தணும். வானிடை புயலை மாலை வரையடை பிரசமின்ன தேனிடை கரும்பின் சாற்றை. அப்ப தேன் குத்தி குத்தி கரும்பு வளர்ந்திருந்து அந்த கரும்பு சாறு சாட்டா தெரியாது சுவாமி. அபூதோபமானு பேர். இல் பொருள் உவமை அணி, தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையோ? இல்லாத விஷயத்த உவமையா சொன்னா அதுக்கு இல் பொருள் உவமை அணின்னு பேர். முன்னாட்கள்ல கட்டமான சம்ஸ்கிருதத்துல சொல்லிண்டா புரியலேன்னுவா. இப்ப தமிழ்ல சொன்னா புரியலேன்னுட்டா. சம்ஸ்கிருதம் புரியலன்னா சரி மாத்தின்னு வரலாம், தமிழும் புரியலேன்னுட்டா. இப்ப இல் பொருள் உமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, தற்குறி பேர்ச்சி அணின்னா இதெல்லாம் என்னதுன்னா அணிகலன் வேணா தெரியும். அணியெல்லாம் இப்ப யாருக்கு தெரிய போகுது? தெரியும்னா படிக்கணும், தமிழ் இலக்கணம் படிக்கணும். அது இப்போ நம்ம தமிழகத்து படிப்பா இருந்ததுன்னா தமிழ் இலக்கணம் ஓரளவு 12வது வரைக்கும் சொல்லித்தரா. ஆனா இப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய படிப்பு ரொம்ப முக்கியமா எடுத்தோம் இல்லையோ, அதுல 10வதோட தமிழே சரி சுமார் தமிழ். அந்த தமிழும் ஓஹோன்ற தமிழ் இல்லை, ஏற்கனவே தமிழே கட்டமான மொழி. அதற்கு மேல இப்போ ஏற்கனவே தமிழே கட்டம். அந்த கட்டத்துக்கு மேல இதை தெரிஞ்சுக்கணும்னா நாம தான் பிரயத்தனம் பண்ணணும். அப்படி ஒருவேளை பள்ளிக்கூடத்துல முடிக்கலைன்னாலும் நம்ம வீட்லயாவது உட்கார்ந்து கண்டிப்பா தமிழ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு 40 வயசு ஆரிச்சே, தமிழ் தெரியலையே, ஒரு புஸ்தகத்தை படிக்க வரலையே, என்னமோ கடகடான்னு சொல்லிட்டு இருக்காளே, நமக்கு புரியலையேன்னு வருத்தப்பட வச்சிடக்கூடாது. அந்த வருத்தம் அப்ப யார் பேர்ல பாயும்னா பெற்றோர் நம்ம பேர்ல தான் பாயும். இவ பார்த்து அன்னைக்கே சொல்லி கொடுத்திருந்தாள்னா நான் ஒழுங்கா நீ தமிழ் படிச்சிருப்பேன். ஒன்னும் தெரியாதப்ப எங்க அம்மா அப்பா தானே எல்லாம் பண்ணா, இதையும் அவ தானே பண்ணிருக்கணும்னு கேள்வி வந்துரும் இல்லையோ? அந்த கேள்வி இல்லாம நம்ம தான் காப்பாத்திக்கணும். இதுல பலருக்கு இப்ப ஆபத்து, அப்பா அம்மாவுக்கே தமிழ் சுமார். அதுக்கப்புறம் தான் குழந்தைகளுக்கு இன்னும் ரகாரம் லகாரம் ரகாரம் ரகாரம் வல்லினரா இடையினரா பலருக்கும் தெரியாது. அதே மாதிரி 2 சுழினாவா 3 சுழினாவா இன்னும் சந்தேகம் தான். இப்ப பேசும்போதே லகாரம் சொல்ல போறோமா லகாரம் சொல்ல போறோமா தெரியல. எந்த ஊடகத்துல பார்த்தாலும் தமிழ் ரொம்ப சுமார். அந்த தமிழை கேட்டுட்டா நம்மளாம் தமிழர்களான சந்தேகம் வந்துருப்போம். பேச்சு நிறைய இருக்கு, மேடையில தமிழ் தமிழ்னுட்டு மேடையில இருக்கு. இந்த மேடையில இருக்கணும், நம்ம உள்ளம் என்னும் மேடையில தமிழ் இருந்தா நன்னா இருக்கணும். 4 வரி வேண்டாம், 1 வரி வச்சுங்களேன். 1 வரி சேர்ந்தாப்புல எழுதுங்கிறது கூட இவருக்கு எழுதவே வரலையே. அது இலக்கண சுத்தமா பிழை இல்லாம கோத்து இருக்கணும், சரியா எழுதணும். தன்னிலை ஒழுங்கா இருக்கா, முன்னிலை நன்னா இருக்கா, படற்கை நன்னா இருக்கா, விகுதிய சரியா வச்சிருக்கமா, பால் சரியா வச்சிருக்கமா, ஆண்பால் இருக்கா பெண்பால் இருக்கா. பலரும் பேசும்போது நான் இல்லைன்னு வா, தப்பான பிரயோகம். வார்த்தையே வரக்கூடாது, நான் அல்லேன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா அக்கிரணைக்கு தான் இல்லை. ஆணோ பெண், நான் அல்லன் நான் அல்லள். பெண்ணு பேசுறதா இருந்தா நான் அல்லள்னு தான் சொல்லணும். நான் இல்லைன்னா தமிழே தெரியலேன்னு அர்த்தம். நல்ல பண்டிதர் பார்த்தா பூஜ்யம் போட்டு அமைச்சிருவார். இவர் என்ன பேசியிருக்காரு தமிழே தெரியல இவருக்குன்னு. ஆனா மொத்த பேரு இந்த தமிழ் தான் பேசிருவான். நான் இல்ல நான் பார்க்கலேன்னு வா, நான் பார்க்கவில்லைன்னு சொல்லாமே தவிர நான் பார்த்தேன் அல்லேன் இன்னும் சரி. இப்போ ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் காணலுமாகான்னு விகுதி முக்கியம், பால் முக்கியம், ஒருமை இருமை பன்மை பிரயோகப்படுத்துறமா முக்கியம். தெரிஞ்சு செஞ்சா நன்னா இருக்கும். இப்போ பகவானே சாதி மாதவா. அப்ப பெருமான பத்தின படிப்பு படிச்சுட்டோம். இப்ப ரொம்ப இனியவனா இருக்கார். வானிடை பெரசை மாலை வரையடை பெரசமின்ன தேனிடை கரும்பின் சாற்றை திருவினை மருவி வாழார். அப்ப பெருமானே தேன். தேன் கரும்பு சாறு மாதிரி இருக்கிற தேன். அந்த தேன் மதுவை அனுபவித்தோம்னால் அதுதான் வாழ்க்கையில ரொம்ப இனிமை. கீழே பார்த்த முடியும், பெருமான ரக்ஷகம்னு சொன்னார், இனியவன்னு சொன்னார். அவர் இனியவனா இருக்கார், தேன் போன்ற இனியவர். எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருந்துலகிண்ட பிரானேன்னு பாசுறோம். ஆழ்வார் பெருமானோட கலந்தார். என்ன மாதிரி இருக்கார்? எனக்கு தேனா இருக்கார், பாலா இருக்கார், கண்ணலா இருக்கார், அமுதா இருக்கார். அன்னிக்கு அமுதூரும் என் நாவுக்கேன்னு பாசுரம் இல்லையோ? கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு அமுதூரும். நினைக்க 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 அமுதூர்றது. பகவன் நாமத்தை சொன்னாலே தேனாட்டம் இனிக்குமா? அதே ராமானுஜன் உத்தந்தா சொல்றார், போந்ததன் நெஞ்சென்னும் பொன் வண்டு உனதடி போதுக்கு ஒன்ஷீராம் தெளிதேன் உண்டு
ராமானுஷா உன்னுடைய திருவடி தாமர்களுடைய ஒன் ஷீர் அதனுடைய பிரபாவம் இருக்கே அப்படிங்கிற தெளி தேன் உண்டு. அப்ப பெருமானுடைய குணங்களே தேன், அவனை பத்தின படிப்பே தேன், அவனுடைய சேட்டிதங்களே தேன். எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே. பெருமான் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாக இருக்கிறார். மதுகு அதத்தான் மன ஞானே. அது எப்படி அத்தனை சுவையா இருக்காரானால் அதீத ஞானமுடையவர் இல்லையோ, அந்த ஞானத்தினாலே வந்த சுவையை சாதித்தார். அத்தோட 170வது திருநாமம் முற்று பெற்றது. அதுக்கப்புறம் 171 172 இது மட்டும் ஒரு தனி வகை. 173 178 வரை மறுபடியும் 6 குணங்களை பத்தி சொல்றார். அப்படின்னா கீழே ஷார்ட் குண்யம் பார்த்தோமோ இல்லையோ, ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், அதை மேல சொல்ல போறார். இப்ப நாம பார்க்க வேண்டியது 171வது திருநாமம் அதீந்திரியா. 172 மகாமாயா. அது மட்டும் சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிவிடுறேன். 172 வரைக்கும் பார்ப்போம். அதீந்திரியா அத மதுர மது உததி ஸ்வரூபேஸ்மின் குணின்யுக்த பரவியூக விபவ ஹிருதயம் ஷாட்குண்யம் விவக்ஷன் ஸ்வரூபம் சோதயதி. இப்ப எல்லா அவதாரத்துக்கும் பொதுவான குணம், வைகுந்தத்துக்கு பார்க்கடலுக்கு விபவாவதாரத்துக்கு எல்லாத்துக்கும் பொதுவான குணங்களை இப்ப படிக்கிறார். ஏதனில் அதீந்திரியா நம்முடைய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன். இந்திரியங்களுக்கு வசப்படுறவர் இல்ல, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன். அப்படியா? கூறத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்தில் சப்தாதி ஹேயமிக கோச்சரம் இந்திரியானாம் தத் பிரத்யனீக விபவஸ்தம் அதீந்திரியோசின்னு சாதிக்கிறார். சப்தாதி ஹேயம் நம்ம இந்திரியத்துக்களை ஏன் பெருமாள் புலப்படுறது இல்லைன்னா, கண்ணுதோ அது வரைக்கும் தான் தெரியும், காது இந்த மண்டபம் வரைக்கும் கேட்கும், கை இவ்வளவு தூரம் தான் நீளும், மூக்கு ஓரளவுக்கு தான் கிரகிக்கும். அப்ப நம்ம புலன்கள்லாம் அளவுக்கு உட்பட்டதோ இல்லையோ, அளவுக்குட்பட்ட புலன்களை வச்சுன்னு அளவுக்குட்படாதவர் எப்படி கிரகிக்கிறது? இப்ப அளவுக்குட்படாதவர் கிரகிக்கணும்னா எனக்கு கண்ணு காது மூக்கு அளவுக்குட்படாத இருக்கணும் இல்லையோ, அந்த சக்தி இதுக்கு இல்லையே. அப்ப இந்த சக்தியை முதல்ல வரவழைக்கணும், இல்ல பெருமாள் தன்னை அளவுக்கு உட்படுத்திக்கணும். என்ன செய்யலாம்? அவரோ அனந்தனா இருக்கார். எப்ப அனந்தனோ என்னுடைய இந்திரியங்களோ சாந்தமா இருக்கு. சாந்தமா இல்ல, சாந்தமா. ச அந்தன்னா அளவோட கூடியதுன்னு அர்த்தம். கண்ணு காது மூக்கு அளவோட இருக்கு, பெருமாள் அனந்தரா அறவில்லாதவரா இருக்கார். அப்ப அனந்தனை அந்தத்தோடு கூடிய புலன்கள் எப்படி பிடிக்கும்? பிடிக்க முடியாது. அதீந்திரியா. அதனாலதான் இந்திரியங்களை அதிக்கிரமித்திருக்கிறவர், இந்திரியங்களை தாண்டி இருக்குமவர்னு சொல்றார். ஷாட்குண்யம் விவக்ஷன் அதீந்திரியா ஞான உபகரணானி அதிக்கிராந்தா. ஞானத்தை அடைவதற்குண்டான கருவிகள்லாம் கண்ணு காது மூக்கு இல்லையோ. நமக்கு இப்ப இது மின் விசிறின்னு தெரியணும்னா பிரத்யட்சமா பாக்குறேன், கண்ணுக்கு விஷயமாறுது அது விசிறின்னு தெரியுது, கண்ணுக்கு விஷயமாறுது விளக்குன்னு தெரியுது, கண்ணுக்கு விஷயமாறுது காகிதம் தெரியுது, கண்ணுக்கு விஷயமாறுது கடிகாரம் தெரியுது. கண்ணெல்லாம் மூடினுட்டு எடுத்துன்னு போய் இப்படி வைக்க பார்க்கலாமோ இல்லையோ, பார்த்தா ஓஹோ இது மாலை இருக்கு. அப்ப மூக்குக்கு விஷயமா இருக்கு, மூக்காலே முகர்ந்து தெரிஞ்சுக்கலாம், கையால தொட்டு தெரிஞ்சுக்கலாம், நாக்கால சுவைச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஒவ்வொன்னும் பிரத்யக்ஷம். ஒன்னுக்கு ஸ்பார்சன பிரத்யக்ஷம்னு பேரு, ஒன்னுக்கு சாக்ஷுஷ பிரத்யக்ஷம்னு பேரு. காதால தெரிஞ்சுக்கிறது, மூக்கால தெரிஞ்சுக்கிறது, ஒவ்வொரு பிரத்யக்ஷம். ஆனா இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஞானத்தை கொடுக்கறது இல்லையோ, இதுதான்ற இந்த வஸ்துவை பத்தின ஞானத்தை கொடுக்கறது கருவிதான் இந்திரியம். ஆனா அத போற கருவிகளுக்கு அவர் விஷயமாறதே இல்லைங்கிறார். இந்திரியங்களாகிற கருவிகளுக்கு பகவான் விஷயம் ஆயிடுவரோனால் ஞானத்தை கொடுக்கும் கருவிகளான இந்திரியங்களுக்கு புலப்படான். அப்படின்னா அவரை பத்தின ஞானமே வராதுன்னு ஆயிடாதோ. ஞானத்தை கொடுக்க போறதே இந்திரியங்கள் தான். அப்ப அவரை பத்தின ஞானம் வராதானால் இந்த இந்திரியங்களால் அவர் தெரிஞ்சுக்க முடியாது, அவருடைய அனுகிரகத்தால தெரிஞ்சுக்கலாம். அப்படித்தான் நான் அவரை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர இந்த புலனுக்கு அவரா? ஆழ்வாரே 2ஆம் பாட்டுல பாடினார். மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனனுணர் வளவிலன் பொறியுணர்வவையிலன்னு பாசுரம். மனநக மலமர, மனத்தில் இருக்கிற அழுக்கத்தனையும் போகணும். அழுக்கு நீங்கினா மெதுவா ஞானம் வடிந்து 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 தெரிஞ்சுக்கணுமா. பொறியுணர்வு அவையிலன், இந்திரியங்களுக்கு அகப்பட மாட்டார். மனனுணர்வு அளவிலன், வெளிப்புலனுக்கு அகப்பட மாட்டார், உட்புலனான மனசுக்கு அகப்பட மாட்டாருங்கிறார். பல விஷயம் கண்ணு காதுக்கு தெரியாட்டா கூட மனசு புரிஞ்சுக்கும் இல்லையோ. இப்போ ஒண்ணு பாக்குறேன், அப்படி ஒண்ணும் தெரியல, ஆனா மனசால பாத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அது உட்கண்ணுன்றோம், ஞானக்கண். அந்த உட்கண்ணுக்கு மனசுக்கு தெரியுமான்னா அதுக்கும் தெரியாது. பல சமயத்துல நேர கண்ல பட்டாலும் பட்டுடுவார். அனந்த பத்மநாபன் நேர சேவிப்போம், சேவிச்சுட்டே இருக்கிறச்சா ஆனா அவர் பெருமை மனசுக்கு தெரிஞ்சுடுத்தோ. உலகத்துல வழக்கம் கண்ணுக்கு தெரியாட்டா கூட மனசுக்கு தெரிஞ்சிடும். ஆனா பெருமான்ட்ட வழக்கம் கண்ணுக்கே தெரிஞ்சுட்டா கூட மனசுக்கு தெரியவே மாட்டார். அவருக்கு எவ்வளவு பெருமைங்கிறத மனசு பிடிச்சிருமான்னா பிடிக்காது இல்லையப்போ. இதைத்தான் மந்தோதரி சொன்னா. வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா
ராமா நீ என் கண் முன்னாடி நின்றுட்டு இருக்க. ராவணன் போயிட்டான், ராமன் நிக்கிறார். மந்தோதரி சொல்றா, நீ நன்னா கண் முன்னாடி உன்னை சேவிக்கிறேன், ஆனா ஆச்சரியம் பாரு உன் பெருமையே தெரியலையேங்கிறாவு. கண்ணால பார்த்துட்டு மனசுக்கு தெரியாத போகுமோ? நமக்கெல்லாம் மனசுக்கு தெரியறது கண்ணுக்கு தெரியலையேன்னு குற்றம் சொல்லுவோம். ஆனா மந்தோதரிக்கு அப்படியே வேற. இப்போ கண் முன்னாடி ராமன் நிற்கிறார், ஆனா அவருடைய பெருமையே தெரியலையோ? இதேதான் வாலியனுடைய மனைவி தாரை சொன்னாள். தம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச திஜேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச க்ஷதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷ. 8 பெருமை சொன்னா ராமனுக்கு. அப்ப சொல்றா, துவம் அதீந்திரியா, துவம் அதீந்திரியன், என் இந்திரியங்களுக்கு நீ அப்பாற்பட்டவன் ராமா நீனா. வால்மீகி ராமாயணத்துல இது ஸ்லோகம். துவம் அப்பிரமேயஸ்ச, அப்பிரமேயன், என் புத்திக்கு எட்டாதவர். ராமன் கேட்கிறார், தாரே உன் முன்னாடி நின்றுட்டு இருக்கேனே, உன் கண்ணு கேட்டே புத்தி கெட்டலையேன்னு. அவள் நன்னா கண்ணுக்கு முன்னாடி பாக்குறேன், ஆனா என் புத்தியால தெரிஞ்சுக்க முடியும். இது எங்கேயா நடக்குமா சொல்லுங்க? கண்ணுக்கு தெரியாத இருக்கிறதுக்கு புத்திக்கு தெரியும் நீங்க வாதாடலாம், ஆனா கண்ணுக்கு தெரியறது புத்திக்கு தெரியலையோ இல்லையோ? அதைத்தான் இந்த இடத்துல அதீந்திரியாங்கிறார். கண்ணுக்கும் இலக்காகான், புத்திக்கும் இலக்காகான், ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன் காணலுமாகான் உளனல்லன் இல்லை அல்லன். அவனை உள்ளான்னு சொல்ல முடியல, இல்லான்னு சொல்ல முடியல, பார்க்க முடியலன்னு சொல்ல முடியல, பார்க்கிறேன்னு சொல்ல முடியல. ஒன்னே ஒண்ணு தெரியுது, இருக்கார் இருக்கார், சத்து சத்து சத்து, சத்தியம் சத்தியம், அவ்வளவுதான் சொல்ல முடியுது தவிர இப்படிப்பட்டவர்னே அவரை பத்தி சொல்ல முடியலையோ இல்லையோ? ஓ, அவர் எப்படிப்பட்டவரும் இல்லையா இருக்கும், அதனாலதான் இப்படிப்பட்டவர்னு சொல்ல முடியலையேன்னா அர்த்தம். வாதம் வைக்கலாம் இல்லையோ? அவர் ஏன் இப்படிப்பட்டவர்னு சொல்ல முடியல தெரியுமோ? அவர் எப்படிப்பட்டவருமே இல்லை, அதனாலதான் நான் இப்படிப்பட்டவர்னு சொல்ல. ஓ, இப்படி நாங்க சொல்ல வரல. இப்போ அவர் எல்லாப்பட்டவராகவும் இருக்கார், அதனால எப்படிப்பட்டவர்னு சொல்ல முடியல. எப்படிப்பட்டவராகவும் இல்லாதனால நான் சொல்லாத தவிக்கல. அவர் எல்லா மாதிரியும் இருக்கார், எல்லார போலவும் இருக்கார், எல்லாருமாகவும் இருக்கார். ஒரு பொருள் ஒன்றா இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுவேன். இப்ப இவர் ஒரு உருவத்தோட இருக்காருன்னா எனக்கு பேர் தெரியும்னு சொல்லிடுவேன். இவர் தினப்படி வெவ்வேறு உருவத்தை வந்தாருன்னா என்ன ஆவேன்? வெறும் குழப்பம்தான். அப்புறம் ஒருத்தருக்கும் ஒருத்தரையும் தெரியாது, எல்லாரோடையும் சண்டை தான் போட்டிருப்போம். இப்ப பகவான் என்ன பண்றார்? இவருக்குள்ள இருக்கார், அவருக்குள்ள இருக்காருன்னா இவரும் அவருக்கு உருவம், அவரும் அவருக்கு உருவம், அவரும் அவருக்கு உருவம், என்ன சொல்ல நான் இப்போ? அதனாலதான் என்னால சொல்லவே முடியாத தவிக்கிறேன். அவருக்கு ஒரு வடிவமா இருந்தா சொல்லுவேன், ஒரு உருவமா இருந்தா சொல்லுவேன், அனைத்துமா இருக்காரோ இல்லையோ? சொல்ல முடியல. அதத்தான் அதீந்திரியான்னு சொன்னார். நம் உள்ளத்துக்கும் நம்முடைய புலன்களுக்கும் அப்பாற்பட்டவர், பிடிக்க முடியாதவர். கடைசி திருநாமம் மகாமாயா, 172வது திருநாமம். பெரும் மாயை உடையவர் எனில் அறிய ஒண்ணாத மாயை உடையவர். நம்ம புத்தி கெட்டாத மாயை. எப்படிப்பட்ட மாயை யாருக்கு சொல்றாருன்னா, கதம் மகாமாயா மகதி அப்பிரபன்ன நிகில ஜன மோகினி திரஸ்கரணீவனு மாயா அஸ்யேதி. யாரெல்லாம் பகவான் திருவடியை பற்றிருக்காளோ பிரபன்னர்கள், அந்த பிரபன்னர்களுக்கு மாயாவியா இருக்க மாட்டாராம். யாரெல்லாம் அப்பிரபன்னர்கள், அப்பிரபன்னர்கள்னா பெருமாள் திருவடியை பற்றாதவர்கள், சரணாகதர்கள் இல்லை, அப்படி இருக்கிறவாளுக்கு மாயாவியா இருக்காங்கிறார். அது என்ன சுவாமி புது பேர், ஏதோ மாயாவிங்கிறீர், அவர் மாயையா மாயாவியான்னா மகாமாயா, பெரும் மாயாவி. சின்னவர் கூட இல்ல, எவ்வளவு பெரிய மாயாவினால் நாமெல்லாம் ஒத்தருக்கு கண்ணுக்கு புலப்பட்டா அப்படித்தானே எல்லாருக்கும் புலப்படுவோம். இப்ப நீங்க என்ன பார்த்தாலும் நானாத்தானே தெரிவேன், நீங்க என்ன பார்த்தாலும் நானாத்தானே தெரிவேன், நீங்க என்ன பார்த்தாலும் நானாத்தானே தெரிவேன். ஆனா பெருமான் ஒவ்வொருத்தர் பார்க்கச்சே ஒவ்வொரு மாதிரி தெரிவரான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரிஞ்சிட மாட்டார். அப்படிதான் தெரிவரானால் மதுரா நகரத்துக்குள்ள கண்ணன் வந்தார், கொல்றதுக்காக கம்சன் ஏற்பாடு பண்ணிருக்கான், வாசல்ல குவலையா பீடத்தை வச்சுட்டான், முட்டிக சாணூரர்கள் மல்லர்களை நிறுத்தியிருக்கான், மேல தான் உட்கார்ந்து இருக்கான், அழிச்சே தீரணும்ட்டு. கண்ணன் பலராமனோட கூட நுரையிறார். மல்லானாம் அசனிகி நிருணாம் நரவரஹ ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான் அசதாம் சிதிபுஜாம் சாஸ்தா. பாகவத புராணத்திலே சுகாச்சாரியர் சாதிக்கிறார், எல்லாரும் சுத்தி வர கண்ணனை பாக்குறாளாம், ஒவ்வொருத்தருக்கு அவர் ஒவ்வொரு மாதிரி படுறாராம். முட்டிக சாணூரர்களை பாக்குறச்சே மல்லானாம் அசனிகி, நம்மளை அழிக்க போற இடி வந்துடுத்து, இதான் அவ நினைச்சுட்டா. இப்போ அங்க கூடியிருக்கிற பெண்கள்னா பண்ணிண்டா இவனை பண்ணிக்கணும், அதுன்னா அழகன் என்ன அவனையே காதலனா நினைச்சிருந்தாராம். தன்னுடைய தந்தை நந்தகோபா, ஓ நம்ம பிள்ளை இங்க வந்தான், நம்ம பிள்ளை அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாராம். அதே பெரிய அசதாம் சிதிபுஜாம் சாஸ்திரா, அங்க இருக்கிற சாஸ்தாக்கள் எல்லாம் பெரிய பண்டிதர்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, ஓ நாம தேடிட்டு இருந்த பிரம்மம் வந்துடுத்துனாலும். அடுத்து கம்சன் பார்த்த உடனே மிருத்யு தேவதை வந்துட்டான் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். பெண்கள் எல்லாம் காம தேவதைங்கிறார், கம்சனானா மிருத்யு தேவதைங்கிறான், நந்தகோபாலன் தம்பிள்ளைங்கிறார். அதே கோகுலத்துவ நம்ம கண்ணன்கிறார். அங்க இருக்கிற மல்லர்கள் பார்த்தா இடி, இவர் யார் இப்போ? இவர் இடியா காமதேவனா மிருத்யு தேவனா யாருன்னால் மகாமாயா. அதைத்தான் மகாமாயாங்கிறார் இவர்.
அவனவனுக்கு அவனவன் உள்ளத்தின்படியே காட்சி கொடுத்துருக்காரோ இல்லையோ. கடைசியில சுவாமி இவரா யாருக்கு காட்சி கொடுப்பார்? பிரபன்னர்களுக்கு, சரணாகதர்களுக்கு மட்டும் தானா இருப்பார். மத்த யாருக்கு நீ எப்படி பாத்துக்கணுமோ பாத்துக்கோ. உன் சாமர்த்தியம், உனக்கு சக்தி இருந்தா பாரு, உனக்கு குள்ளமா பார்க்கணும்னா பாரு, உயரமா பார்க்கணும்னா பாரு. அப்ப அவர்கிட்ட இருக்கிற பெருமை இது நம்ம கிட்ட இருக்கிற பெருமை இல்ல. யார் எப்படி சில சித்திரம் எழுதுவா தெரியுமா? பழைய நாள் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல ஒரு படுத்துட்டு இருக்கிற பெருமாள் இருப்பார். நாம எந்த மூலையிலேருந்து பார்த்தாலும் நம்மளே பாக்குறாப்புல இருக்கும்னு பாருங்க. இப்ப பொருட்காட்சி எல்லாம் பார்த்துட்டு போயிடும் இல்லையோ, அதுதான் இப்ப மகாமாயா. யார் எப்படி நினைக்கிறோமோ எப்படி பாக்குறோமோ அப்படி. அப்ப யாருக்கு தன்னை மறைச்சுடுற அளவுக்கு பண்ணிவிடுறாரோ இல்லையோ. எண்ணிலா பெருமாயனேன்னு சாதித்தார். மாமாயனே மாதவான் உபாசனம், அது மாமாயன் மகாமாயா. அப்பிரபன்ன நிகில ஜன மோகினி, எல்லா ஜனங்களுடைய மனசையும் மோகத்துக்கு ஆழ்படுத்தி விடுறாராம். இதை பத்தி ராமானுஜர் சொல்லும் போது பகவத் ஸ்வரூப திரோதானகரீம் பிரகிருத்தின்னு சொல்றார். பிரகிருதி மகாமாயா இருக்காளே மூல பிரகிருதி, அந்த பிரகிருதி பெருமாளே நம்ம கிட்டே இருந்து மறைச்சிரும். அதுக்கு இருக்கிற பிரகிருதிக்கு இந்த சரீரத்துக்கு இருக்கிற பெருமை, ஆனானப்பட்ட பெருமாளை கூட என் கண்ணுக்கு தெரியாத மறைக்கிற வல்லம் இந்த சரீரத்துக்கு இருக்கு. இதுக்குள்ள நாம சிக்கிட்டு இருக்கோம்னா அவரை பார்க்கவே மாட்டேங்கிறோம். எங்கும் இருக்கிறார், மண்டபம் முழுக்க நீக்கமர நிறைஞ்சிருக்கார், ஆனா அவர் தெரிஞ்சுக்க முடியல. இது என்ன சாமர்த்தியம் பாருங்க. அப்பன இந்த சரீரத்துக்கு நம்ம கூடவே இருந்துட்டு நாம பார்த்துட்டு நமக்கு எடுத்துட்டு இருக்குது, இங்கேயே இருக்கு. ஆனா பெருமான தெரிய விடாத அடிக்கிறது இல்லையோ. இதனால புலலோகாச்சார் சாதித்தார், ஒவ்வொரு நாளும் கார்த்தால எழுந்திருந்த உடனே இந்த பாம்போடியா ராத்திரி முழுக்க படுத்துட்டே நீ அழுங்கிறார் அவர். எதை இந்த உடம்ப சொல்லிட்டு இருக்கார் அவர். இந்த உடம்போட படுத்திருந்தேனே, அப்ப ராத்திரி முழுக்க நாகப்பாம்போட படுத்துட்டு இருக்கேன். ஏன் பயம்னா இந்த பாம்பு தானே அவரை தெரிய விட்டாது தடுத்தது. இந்த எண்ணம் வருமா? இதை பாதுகாக்க நாம செலவழிக்கிற செலவு அத்தனை. இதுக்கு பண்ற அலங்காரம் என்ன? சின்னதா அப்படி இருந்ததுன்னா சின்ன புட்டியில கொடுக்குறான் 400 ரூபாய் களிம்பு. அதை தடவினா உடம்பு பளபளான்னு ஆகும், முகமெல்லாம் பளபளான்னு ஆகும், காது நன்னா கேட்கும், கண்ணு நன்னா தெரியும், எதோ பண்ணிட்டு இருக்கும். இது இத்தனை எதுக்குன்னா பளபளான்னு இது ஒரு இடத்துல எங்கேயான விபத்து ஏற்பட்டு உள்ள இருக்கிற சதை பிஞ்சு வெளியில வந்ததுன்னா காக்கையை ஓட்டுறதுக்கு நிறைய ஓட்டுறதுக்கு ஆள் போடணும். இதுதான் இதுக்கு இருக்கிற அழகு. மேல தோலை போட்டு மூடி இருக்கிற வரைக்கும் எல்லாம் நன்னா இருக்கும், உள்ளது வெளியதானால் காக்கை ஓட்ட காலம் போராது. அப்படி இருந்தாலும் நம்ம ஏதோ இதை படுத்துட்டு இருக்கோம் இல்லையோ. அப்ப இந்த சரீரத்தை வச்சே தன்னை மறைச்சு விடுறார். யாருக்கும் தன்னை காட்டிக் கொள்ளாமல், யாருக்கும்னா அப்பிரபன்னர்களுக்கு, சரணாகதர்களா இல்லை என்னால் தன்னை காட்டாமலே மறைத்து விடுகிறான். குணமாயா சமாவிருத்தா நேயம் ரிஷாமாயா, பொய்யின் அர்த்தம் இல்ல, ஆச்சரியமான வடிவம், ஆச்சரியமான சக்தி உடையவர், அனைவருக்கும் மறைக்கிறார். யாரு சரணாகதனோ அவர்களுக்கு ரங்கநாதனாய், வெங்கடேசனாய், திருக்குடந்த ஆறாமுதனாய், திருவனந்தரபுரத்து அனந்த பத்மநாபனாய், இப்படி பலவுமாகவும் சேவை சாதிக்கிறார்ங்கிறதோட 172வது திருநாமம் முற்று பெற்றது. ஓரளவுக்கு 122 கிட்டத்தட்ட 123 172 வரைக்கும் ஒரு 50 திருநாமங்களை இந்த 3 நாட்களில் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இதை நடத்தி கொடுத்த பத்மநாப சுவாமியினுடைய திருவடிகளுக்கு முதலில் பல்லாண்டு பாடுகிறேன். கோயிலினுடைய நிர்வாகஸ்தர்கள், மேலும் தன்னார்வ தொண்டர்கள், கைங்கரவர்கள் எல்லாரும் சேர்த்து நடத்தினாத்தானே நல்லா நடக்கும். ஆண்டுதோறும் நடத்தின்னு இருக்கிற அவர்களுடைய கைங்கரியமும் மேன்மேலும் வளரணும்னு பிரார்த்தித்து கொண்டு, நீங்கள் எத்தனையோ அலுவல்கள் இருந்தாலும் ஒழிச்சு வச்சுன்னு 3 நாள் வந்து கேட்டுட்டோம் இல்லையோ. அதனால உங்கள் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர்னு சொல்லி அமைகிறேன்.